सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद, जय जानकीकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पतये, हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் பகவன் நாம சாம்ராஜ்யம், இந்த நாம சாம்ராஜ்யம், இந்த ராமராஜ்யம் எல்லா இடத்துலையுமே பிரகாசமாக பிரசித்தமாக இருக்க வேண்டும். ராமராஜ்யம்தான் சேமத்தை கொடுக்கும். குடும்ப விருத்தி, தனதானிய விருத்தி எல்லாமே ராமராஜ்யத்தில் தான் கிடைக்கும். அந்த ராம நாமம் சொல்கிற இடத்துல ராமராஜ்யம் இருக்கும். ராமர் பட்டாபிஷேகம் பண்ணார்னு சொன்னான். எவ்வளோ பட்டாபிஷேகம் பண்ண பிறகு மக்கள் வாக்கள் என்ன வந்ததுன்னா ராமோ ராமோ ராம இது பிரச்சாரம் அபவன். பகவான் நாமத்தை எல்லார் வாக்குலையும் வர வைக்கிறது தான் அந்த பட்டாபிஷேகமே. ஏன்னா ராமராஜ்யம் நடக்க போகுது. பட்டாபிஷேகம்னா ராமராஜ்யம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அனவர்தமும் அந்த ராம நாமத்தை எல்லாரும் அப்படியே கீர்த்தனை பண்ணி கொண்டே இருக்கணும். ராம 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 ராம் 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 ராம். இதை தவிர வேறு எந்த பேச்சும் கிடையாது. அப்போ தீர்க்க ஆயுஷா நராசர்வே அப்படின்னு இருந்தாங்க அயோத்தியவாசிகள்லாம். அதே மாதிரி நோய் நொடி அற்றவர்களாக இருந்தாங்க. விதவைகள் யாரும் இல்லையா, எல்லாம் மங்களகரமாக இருந்தாங்களாம். எல்லாம் சுமங்கலிகளாக இருந்தாங்களாம். நோய் நொடிகளால் பாதிக்கப்படலாம். தஸ்கர பயம், திருட்டு பயம் இல்லையா, பசி தாகத்தினால் பாதிக்கப்படலையா, எல்லாம் அது ராமருடைய ராஜ்யத்தில். அது மாதிரி ராம நாமா சொல்கிறவங்களுக்கு அந்த மக்கள்லாம் அயோத்தியாவாசிகள்லாம் எப்படி இருந்தாங்களோ, யுத்தத்தினால் பிடிக்க முடியாத இடம், அது மாதிரி ராம நாமத்தை சொல்கிறவங்கள ஆஞ்சநேயர் போன்றவங்கள யுத்தத்தில் ஜெயிக்க முடியல பாருங்கள். அவர்கள் ராமராஜ்யத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ராமராஜ்யம்னா ஒரு இடம் மட்டும் ராமராஜ்யம் இல்லை. ராம நாமத்தை சொல்கிறவங்க எல்லாருமே ராமராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்க. அது ராமருடைய ஆளுகையில், ராமருடைய கண்ட்ரோலில், ராமருடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் ராமராஜ்யம். அப்போ ராமநாமம் சொல்கிறவங்க ராமராஜ்யத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். ராமர் பாதுகாப்பில் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. அவங்க கடல் தாண்டி போனாலும் லங்கைக்கு, அந்த இடத்துலையும் ஆஞ்சநேயர் அவங்கள காப்பாற்றுறாரு. இப்போ கடல் தாண்டி இருக்காங்களே எவ்வளோ வெளிநாட்டவர்கள்லாம், அவங்களும் பகவான் ராமநாமா சொல்கிறவங்க எல்லாமே ராமராஜ்யத்தில் இருக்கிறவங்க தான். அப்போ ராமருடைய பாதுகாப்பில் இருக்கிற அவங்கள ராமர் ரட்சிக்கிறார். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ரக்ஷிதாஸ்வஜனஸ்ய தர்ம பரிரக்ஷிதா, ரக்ஷிதாஸ்வ தர்மஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா. அது மாதிரி பகவான் உலகத்தெல்லாம் ரட்சிக்கிறான். ஆனால் தன் பக்தர்களை கவனமாக ரட்சிக்கிறான். ரக்ஷிதாஸ்வஜனஸ்ய அது மட்டும் தனியாக ராமாயணத்தில் சொல்கிறார். அதாவது ஒரு கிரந்தம் சாதாரண விஷயம் இல்லை. பாகவதமோ ராமாயணமோ அதை சொல்லக்கூடிய விஷயங்களுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா பக்தி நமக்குள்ளே வேரூன்றி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அது சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ஏதோ கதையாக படிச்சுட்டு போயிட்டோம்னா அது நம்ம பக்தியில் ஆழமாக போகலன்னு அர்த்தம். அது கதையாக தான் போயிடும். இந்த காதில் வாங்கினா அந்த காதில் விட்டேன், ஏதோ கதை கேட்டேன் அப்படின்னு போயிடும். அப்படி போகக்கூடாது.
அதுதான் சொல்கிறேன், ராம நாமம் உனக்கு குருமாரில் காட்டி கொடுக்கும். அதே சமயத்தில் நமக்கு எல்லாமே நன்மைகள் நடக்கும். நமக்கு என்ன தேவையோ அது ராம நாமம் கொடுத்துரும். அப்போது இந்த மகாத்மாக்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிது. சில மகாத்மாக்கள் ஒரு மகாத்மா நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராமநாமா மாம்பழத்தில் பெரியவா வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரே சொன்னார், எனக்கு ஆச்சரியமாகி போச்சு. அதனால் வாங்க, தாராளமாக வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போது நம்ம சொல்கிற ராமநாமா மகான்களை தரிசனம் பண்ண வைக்கும், மகான்களுடைய அனுகிரகத்தை பெற வைக்கும். எல்லாமே விடல்தாஸ் மகாராஜ் தர்ஷனம் கிடச்சிது ஹனுமன் ஜெயந்தி அன்றைக்கி கரெக்டாக. இது வரைக்கும் நான் அவரை நேரில் பார்த்ததே கிடையாது. ஹனுமன் ஜெயந்தி அன்றைக்கி தான் எனக்கு பார்க்குற பாக்கி கிடச்சிது. அதனால் இதுக்கு மூலம் என்னன்னு கேட்டால் ராமநாமம் தான். இரவும் பகல் நம்ம சொல்லக்கூடிய ராமநாமம் தான் இந்த மகாத்மாக்களுடைய சங்கம் கிடைக்க வைக்குது, சத் சங்கத்தை சேர்த்து வைக்குது. அதே சமயத்தில் பக்தியினுடைய பெருமையை விளங்க வைக்குது, பாகவதம் புரிய வைக்கிறது, ராமாயணம் புரிய வைக்கிறது. அதே சமயத்தில் எல்லாமே மற்ற விஷயங்களும் அனுகூலம் ஆக்கிறது எல்லாம் நாமா தான், இந்த ராம நாமம். இதை நான் சொல்லியே ஆகணும். இது வேணாம், இது மறைக்கலாம், இது ரகசியம். ஏன்னா ராமநாமத்தால் நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைச்சிது, அது மறைக்கணும், ரகசியமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் அப்படி மறைக்க விரும்பலை. ஏன்னா ராமநாமத்துடைய பெருமை எல்லாருக்கும் தெரிஞ்சால் 4 பேர் ராமநாமா சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக நான் இப்போ போட்டு உடச்சிட்டேன். இப்போ வியாழக்கிழமை குருவாரம் வியாழக்கிழமை கிறிஸ்மஸ் அன்றைக்கி மாம்பழம் பெரியவா நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கார், வாக்கு கொடுத்துருக்கார், கண்டிப்பாக வருவார். அந்த பாக்கியம் நம்ம வீட்டில் அவர் பாதம் பறத்துக்கு நாங்கள் என்ன பாக்கியம் பண்ணமோ தெரில, இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. எதுக்காக சொல்ல வரேன்னா, நாம கொடுக்க முடியாது என்ன இருக்குது, குருநாதரை கொடுத்தது, பகவானே கொடுத்தது, தன்னையே பகவான் கொடுப்பான். ராமநாமா சொன்னான்னா அப்போ மற்ற விஷயம்லாம் கொடுக்க மாட்டானா? உங்களுக்கு சத் சங்கம் வேணுமா, குருநாதர் வரணுமா, நம்ம வீட்டுக்கு என்னென்ன நடக்கணும் எல்லாமே கிடைக்கும். இகலோக பரலோக சௌக்கியங்கள் எல்லாத்தையும் ராமநாமா கொடுத்துடுன்றது கண் கூட நம்ம உணரணும். என்னென்னா தொடர்ந்து நாமா சொல்லணும், அவ்வளோதான். அதனால் நாமத்தினுடைய மகிமை எதுக்குமே சமப்படுத்த முடியாது, எந்த தர்மத்துக்கும் சமப்படுத்த முடியாது. அதனால் நாம தர்மம்ன்றது பாகவத தர்மத்துக்கு ஆணி வேர். இந்த நாமா எந்த தர்மத்தோடும் இது சமப்படுத்த முடியாது. ஏன்னா இது எல்லா தர்மத்தோட வசதியான தர்மம் நாம சங்கீர்த்தனம், ராம நாமம். அதே சமயத்தில் நம்மளை அவமானப்படுத்தினவங்கள ராமர் அவமானப்படுத்துவார். நம்மளுக்கு துரோகம் பண்ணுறவங்கள அவர்கள் அதாவது மற்றவங்களால் துரோகம் பண்ணப்படுவார்கள். அதே சமயத்தில் நமக்கு ஒரு சின்ன உதவி செய்தால் கூட ராமர் அவங்கள பார்த்து செய்கிறார். இதெல்லாம் நான் கண் கூட பார்க்குறேன். இந்த ராமநாமத்துடைய மகிமை இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, ராமநாமா சாதாரண ஒரு நாமா கிடையாது. அது பகவான். ராம நாமமும் பகவானும், நாமையும் நாமமும் ஒன்று, பகவான் அப்படின்னு பிரத்யட்சமே. அது நம்மளை வழி நடத்துறது, நமக்கு எல்லாம் அனுகூலமாக மாற்றுறது, எல்லாத்தையும் கண் கூட பார்க்கும்பொழுது ஆச்சரியப்படுறேன். அப்போ நான் இதுக்கெல்லாம் மூலம் யாருன்னா ராமநாமம். விடல்தாஸ் மகாராஜ் தரிசனம் பண்ணதோ, இல்லை மாம்பழம் பெரியவா ஏகாம்பர சுவாமிகள் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னதோ எல்லாமே பார்த்தா என்னமோ கனவுல நடக்கிற மாதிரி இது ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? தன்னாலே நடக்குது. அவராக நம்ம உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னார், ஆச்சரியமாயிடுச்சு. சரி வாங்க சாமி, ஆனால் என்றைக்கு வரேன்னா, எதனா ஒரு நல்ல குருவாரமாக வியாழக்கிழமை போல் எதனா ஒரு வியாழக்கிழமை வச்சுக்க அப்படின்னார். சரி அப்போ இந்த வாரம் வியாழக்கிழமையே வாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த வாரம் வியாழக்கிழமை கிறிஸ்மஸ்ன்னு எனக்கு தெரியாது. கட்சியில் பார்த்தா வியாழக்கிழமை கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் லீவு. அப்போ என் கூட இன்னொரு பையன் இருக்கான், அவன் வேலை செய்கிற விதத்தில் அவன் என்னென்னா, நான் கார் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரவணன் ஒரு பையன், அவனுக்கு பார்த்தா அன்றைக்கி லீவு, எல்லாருக்கும் லீவ் அன்றைக்கி கிறிஸ்மஸ். அப்போ பரவாயில்ல, அன்றைக்கி பஜனை வச்சுக்கலாம் நம்ம வீட்டில். அவரும் வீட்டுக்கு வந்தார். நம்ம வீட்டுக்கு வீட்டில் பஜனை வைக்கிறதுக்கு ஏற்பாடாகிருக்கு. இதெல்லாம் ராமநாமத்தினுடைய இதுதான் சொல்ல, பகவானுடைய செயல். இது நம்ம செயல் கிடையாது, ராமநாமம் செய்யக்கூடிய செயல் இதெல்லாம். அப்போது இது மாதிரி எத்தனை நன்மைகள் நமக்கு கொடுக்க முடியுமோ, சகல மங்களங்களையும் கொடுக்கக்கூடிய ராமநாமம் அப்படின்னு கண் கூட உணர்கிறேன் நான். சரி, அதனால் பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கு, யாரெல்லாம்
இந்த பாகவத தர்மத்தில் பரிசுத்தம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கே விஷுத்தியந்தி வதந்து மஹ்யம் சப்தாக யஜ்ஞேன கதாமயேன. இந்த சப்தாக யஜ்ஞம் கலந்தது கதாமயமாக அவர்கள் இந்த சப்தாக யஜ்ஞத்தில் பரிசுத்தம் அடைந்தவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்ட்டு கேட்குறாரு. கேட்டபோது கிருபாலுபிர் லோகஹிதம் விசாரிய பிரகாஷித கோபி நவீன மார்க்க. அப்போ என்னென்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது நவீன மார்க்கம்தான், புது மார்க்கம்தான் இந்த பாகவதம். அப்போ தான் எழுதினார் வியாசாச்சாரியார். ஆனால் இது முன்னாடிந்தே இருக்குது, ஆனால் பிரசித்தம் இல்லாமல் இருந்தது. பிரசித்தமாக்குறது உலக மக்களுக்கு சம்சாரினம் கருணையாக புராண ஓக்கியம் கொடுத்தது யாருன்னா சுகாச்சாரியர் தான். அதனால் சுகசாஸ்திரம் சுகர்தம் கருணையினால் இந்த பாகவத புராணத்தை வெளிச்சம் போட்டு காட்டினார் நமக்கு. அதனால் அப்போதைக்கு இது புது மார்க்கம், ஆனால் இது பழமையானது. ஆதியில் நாராயணங்கள்ந்து பிரம்மதேவருக்கு வந்தது. சிருஷ்டி தொடங்கத்திலேயே இந்த பாகவதம் வந்திருக்கு. ஆனால் உலகத்துக்கு பிரசித்தமான நவீன மார்க்கம் புது மார்க்கமாக வந்தது எப்படின்னா சுகாச்சாரியர் காலத்தில் வியாசாச்சாரியுடைய புள்ள மூலமாக தான் நமக்கு இந்த உலகத்தில் பிரசித்தமாச்சு இந்த பாகவதம். அதனால் நவீன மார்க்கம்னு சொல்கிறார். நவீன மார்க்கம்னா புதுமையான ஒரு மார்க்கம். என்னென்னா பக்தி மார்க்கத்தினால. இப்போது இதுக்கு முன்னாடி பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை அதில் என்னென்னா வேதங்கள் கர்மகாண்டங்கள் பகுதிகளாக வேதங்களும் வேதாந்தங்களாக உபநிஷத்துக்கள் ஞானகாண்ட பகுதிகளாக இருந்தது. இந்த ஒன்று கர்மாக்களை கர்மானுஷ்டானம் இல்லை ஞானத்தினால்தான் தான் மோட்சம் அடைய முடியும். இது 2 மார்க்கம் தான் இருந்தது. ஆனால் இந்த கர்மாவுக்கும் ஞானத்துக்கும் பாலமாக இருந்ததுன்னா பக்தி மார்க்கம். அந்த பக்தி மார்க்கத்தை பிரகாசப்படுத்தக்கூடியது தான் ஸ்ரீமத் பாகவதம். அதான் நவீன மார்க்க அப்படின்னு. இந்த பக்தி ஒன்றுனாலேயே உனக்கு உன்னுடைய கடமைகள் எல்லாம் செய்து முடித்த பலனும் கிடைச்சிடும். அதே போல் ஞானத்தினுடைய உண்மையான பலனாகிய மோட்சமும் அந்த ஞானமும் இந்த பக்தினாலும் உனக்கு சித்திக்கும் அப்படின்னு பிரகாசப்படுத்தின மார்க்கம். அது பிரகாசமாக காட்டின மார்க்கம்னா இந்த பாகவதம் மூலமாக பக்தி மார்க்கம்தான். இதில் பிரகலாதம் பக்தி துருவம் பக்தி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஞானத்தை விட உயர்ந்தது பக்தி தான். அப்போ பக்தி ஒன்றை பற்றி கொண்டாலே ஞான வைராக்கியம் தன்னாலே நமக்குள்ளே உண்டாயிடும். அப்படி தான். ஏன்னா பக்தி தாய் போல். பக்தி ஆனவள் தாய் போல் இல்லை, தாய் தான். ஞான வைராக்கியம் பிள்ளைகள். அப்போ தாய் இருக்கிற இடத்துல தான் பிள்ளைகள் இருப்பாங்க. இதுதான் உண்மை. இதான் மகாத்மியத்தில் பார்த்தோம். இப்போ அதே மகாத்மியத்தில் தான் சொல்கிறார், யாரெல்லாம் பரிசுத்தம் அடைந்திருக்கிறார்கள் இந்த பாகவத சப்தாக யஜ்ஞத்தினால அப்படின்னா யாரெல்லாம் பரிசுத்தம் அடைய முடியும் ஃபஸ்ட்டு அதை சொல்கிறேன் அப்படின்ட்டு சனகாதி முனிவர்கள் நாரதருக்கு பதில் சொல்கிறாங்க. நாரதர் தான் கேட்குறாரு, யாரெல்லாம் பரிசுத்தம் அடைந்திருக்காங்க இந்த கலியுகத்தில் இந்த நவீன மார்க்கம் பாகவதத்தினால அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் கிருபையோடு இந்த உலக நன்மைக்காக நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு கேட்குறேன். கிருபாலுவில் லோகஹிதம் விசாரிய பிரகாசித கோபி நவீன மார்க்க. அப்படியேப்பட்ட இதை பிரகாசிக்க இந்த நவீன மார்க்கத்தை பற்றி சொல்லணுன்ட்டு கேட்குறாரு நாரதர். சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க, இந்த பாகவதம் கேட்கறதுக்கு என்ன தகுதின்னா தகுதியே தேவையில்லையா. இவர்கள் இந்த சத் சங்கத்தில் பாகவதம் கேட்டாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவரெல்லாம் பாவனம் ஆகிடுவாங்க. யாருலாம் ஏ மாணவா பாப கிருதஸ்து சர்வதா சதா துராச்சார ரதா விமார்க்காக. அதாவது அவங்க புத்தி எப்போதும் பாவத்திலே புத்தி போகுது. என்ன தான் குரங்கு கையில் மாலை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் மாறாதையா மாறாது. மனமும் செயலும் அது மாறாது இல்லையா. காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கரியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் மாறாதையா மாறாது. மனமும் குணமும் மாறாது. அது சுபாவம் அப்படி தான் இருக்கும். அது மாதிரி பாவிகள் எப்பொழுதும் பாவ புத்தி உடையவர்கள். அவர்களுக்கு இந்த நல்ல சிந்தனையே வராது. பக்தி மார்க்கத்தில் வரணும், பகவத் விஷயத்தை பற்றி இதெல்லாம் நல்ல விஷயம், நம்ம நேர்மையாக நடந்துக்கணும். இப்போது சில பேர் இந்த சொத்துக்கு அலையிறவங்க பார்க்குறேன், அவர்கள் அண்ணன் தம்பின்னு கூட பார்க்குறதில்ல. எல்லாரையும் திரஸ்காரம் பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசி ரொம்ப ஒரு கொடுமையாக நடந்துக்கிறாங்க, ஈவிரக்கம் இல்லாமல். ஏன்னா அந்த சொத்து அவங்களுக்கு முக்கியமாக தோணுது, அண்ணன் தம்பி உறவு முக்கியமாக தோணல. பார்க்குறேன், கண்ணுக்கு எதிராக அதுக்கு சொல்ல வரேன். அப்படி அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பாவத்தை மட்டுமே அவர்கள் செய்யக்கூடியவர்கள். அவர் புத்திலாம் பாவத்தில் தான் புத்தி போகும். நல்ல நேர்மையாக தர்மமாக வாழணும் அப்படின்ற புத்தி வராது. அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த பாகவத சப்தாகத்தில் கலந்துட்டாங்கன்னா, மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்டாங்கன்னா
இந்த பாகவத்துடைய மகிமை என்ன பண்ணுன்னா, சப்தாக யக்ஞேன கலோ புனந்திதே. இந்த கலியுகத்தில் அவரெல்லாம் பாவனம் ஆகிறாங்க. அவர்களுக்கு புத்தி, மனசுலேயும் தர்ம புத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் நான் கண்கூட நேரில் அனுபவித்த விஷயத்த சொல்கிறேன். பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்கில் வீட்டில் ரொம்ப பிரச்சனைகளாக இருக்கும். ஆனால் நம்ம மனசு எப்பொழுதும் நேர்மையிலேயே புத்தி போகும். ஏன்னா இந்த பாகவதம் கேட்கும்போது, பாகவதத்தில் சொல்லக்கூடிய தர்மங்கள்லாம் கேட்கும்பொழுது, ராமாயணம் சொல்லக்கூடிய தர்மங்கள்லாம் கேட்கும்போது நம்ம புத்தி மாறி நம்ம தப்பான வழியை விட்டுட்டு நல்ல வழியில் நம்ம பாப்ப புத்தியை விட்டுட்டு, இப்போ மதுபானம் சாப்பிட்றான், மாம்சபக்ஷணம் பண்ணுறான், இதெல்லாம் மதுபானம் பண்ணுறதுலாம் பெரிய தப்பு இல்லையா? அதெல்லாம் எப்படி விட முடியும்னா, சர்வதா எந்த நிலையில் அவங்களுக்கு அந்த மதுபானம் போதையில் இருக்கிறவங்க அந்த போதையை விட முடியாது அவனால். ஆனால் மலையான ஒருத்தர் விட வைக்கணும்னு நினச்சா விட வைக்க முடியும். அதான் சொல்ல, இந்த சப்தாக யக்ஞத்தில் அவங்கள கூப்பிட்டுன்னு எப்படியாவது கூப்பிட்டுன்னு உட்கார வை. அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவம், மதுபானம் பண்ணுறது, சூதாடுறது, இது போல் தப்பான காரியங்களை அவங்களால் விட முடியும். இந்த பாப காரியத்தை அவங்களால் விட முடியும். பிறகு ஈபெருக்கெல்லாம் பிற சொத்தை அதான் பரஸ்பபுஷ்டா, பிறர் சொத்தை அபகரிக்கிறவங்க, அவர்கள் புத்திலாம் மாறுமான்னா அவங்க மேலே நம்ம கருணை காட்டலைன்னா வேறு யார் கருணை காட்டுவாங்க? ஒரு பாகவதர்கள் கருணை காட்டலைன்னா வேறு யார் கருணை காட்டுவாங்க சொல்லும் பார்க்கலாம். பகவான் நேரில் வந்த கருணை காட்டுவான்? பகவான் பாகவதர்கள் மூலமாக தான் செயல்படுவான். பாகவதர்கள் பொறுமையை கடைப்பிடிக்கணும். திதிக்ஷஸ்ப பாரத. அவர்கள் அட்டுழியமாக பண்ணுறாங்கன்னா அவங்க பாபத்தில் புத்தி உள்ளவங்க பாபத்தை தான் செய்வாங்க சர்வதா. தான் சொல்கிறேன், ஏன் மாணவ பாப கிருதஸ்து சர்வதா. எந்த நிலையிலையும் பாப புத்தி உடையவர்கள் பாபத்தை தான் செய்வாங்க. பாபத்தில் தான் அவங்க கண்ணு இருக்கும். அவர்கள் குறைகளை தான் பார்ப்பாங்க. பாகவதத்தில் வந்தால் கூட பாகவதத்துலேயும் குறையை தான் பார்ப்பாங்க. அங்கே அவர்களுக்குள்ளே இருக்கிற பக்தியை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் இன்னும் பக்குவம் அடையலை. அப்போ அவர்கள்லாம் இந்த பாகவதத்தில் உட்காந்தாங்கன்னா, இந்த பாகவத கதையை பிரகலாத் சரித்திரம், துருவ சரித்திரம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டாங்கன்னா அந்த பாப புத்தியானது மாற்றப்பட்டு அவர்களாம் புனந்திதே. இந்த கலியுகத்திலும் புனிதம் அடைய முடியும்னா பாகவதத்தை கேட்கணும். கேட்டு பகவன் நாமத்தை சொல்லணும், கீர்த்தனை பண்ணணும், பாகவதத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அந்த பக்தர்களோடு சேர்ந்த பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறுவது போல் இந்த பக்தர்கள் கூட்டத்தில் பாகவதம் கேட்டாங்கன்னா ஆளே மாறிடுவாங்க. இந்த பக்தி விஷயம், கிருஷ்ணனுடைய கிருபை அவங்களுக்கு மேலே பட்டுச்சுன்னா, இந்த பாகவத சப்தங்கள், இந்த ஸ்லோகத்துக்கே ஒரு பவர் இருக்குது. இந்த பாகவத ஸ்லோகத்துக்கே அந்த சப்தம், சிம்ம சப்தாத் இருக்காயிவே, ஒரு சிம்ம சப்தத்தை கேட்டு நரி ஓலைகள்லாம் அடங்கிறது மாதிரி கலிதோஷம்லாம் ஓடி போயிடுமா. இது சிம்ம சப்தம் போல் இந்த பாகவத துணி. அந்த மூலப்பாராயணத்தில் சும்மா உட்காந்தாவே நமக்குள்ளே இருக்கிற பாவம்லாம் கழுவப்படும். லேயர் லேயராக மண்டி இருக்கிற நம்ம அதான் அபாஸ்த கில்பிஷகா. அதாவது மகான்களுடைய அங்கே இப்போ பாகவதம் பாராயணம் பண்ணுற இடத்துல கொடுக்கக்கூடிய பிரசாதம் ரொம்ப சாத்விகம். அதை சாப்பிட்ற பாக்கியம் கிடச்சிதுன்னா நிச்சயமாக பாகவத பிரசாதம் அவன் மனசை பரிசுத்தமாக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, அந்த பாகவதர்கள் பாராயணம் பண்ணுறவங்க நம்மளுக்கு புஷ்பமோ ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கி அதை ஸ்வீகரிச்சுட்டாலும் நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். அப்படிலாம் ஸ்வீகரிக்கிற பாக்கியம் கிடச்சிது, பாகவதத்தில் புத்தி வந்தது. அப்போ நம்ம பாகவதம் படிக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ லேஸில் படிச்சிட முடியாது. அப்போ மகான்கள் வாக்கில் போய் சப்தாக யக்ஞேன அந்த யக்ஞத்தில் போய் கலந்துருண்டா, அப்போ நமக்கு தான் தெரியாது, பாகவதம் படிக்க தெரியாது, பாகவதம் நமக்கு வரல, சுட்டு போட்டாலும் சரி ஓகே, நமக்கு தான் படிக்க வரல, அந்த சம்ஸ்கிருதம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது என்னென்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ பாகவதம் நடத்துகிறாங்க இல்லையா, இந்த யக்ஞம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் கலந்துக்கலாம் இல்லையா. கலந்துக்கிட்டால் நம்ம புத்தியெல்லாம் மாற்றப்படும், நாமெல்லாம் பரிசுத்தம் அடையும், அவரெல்லாம் புனிதம் அடையும். இந்த பாப புத்தியெல்லாம் நம்ம விட்டு போயிடும். நேர்மையாக சிந்திப்போம், நியாயமாக சிந்திப்போம், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவோம். யார் இடத்துலையும் என்னென்னா நம்ம தோஷத்தை பார்க்க மாட்டோம். நமக்கு பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கான் பாரு, அதை தான் நம்ம பார்ப்போம். நமக்கு எப்படிலாம் பகவான் அனுகிரகம் பண்ணுறான் பத்தியா, அதை மட்டும்தான் பார்ப்போம்.
அப்படி நம்ம பார்க்குற புத்தி வந்துடும் நம்மளுக்கு. அப்போ நம்ம பகவான் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணர முடியும். ஆமாங்க. அப்போ நமக்குள்ளே இந்த பாவம்லாம் விலகி போயிருக்குன்றது புனந்திதேன்னா பாபஸ்து பாப கிருதஸ்து சர்வதா, எந்த விதத்துலையும் பாபத்தையே செய்து கொண்டு இருப்பவர்கள் புனிதம் அடைஞ்சு அந்த பாபத்தை விட்டவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். இந்த பாகவத்தில் வந்தவங்க எவ்வளோ பேர் மாறி இருக்காங்க. ஒன்றும் இந்த பாகவதத்தை தான் கொண்டு போய் பாகவத தர்மத்தை தான் பிரச்சாரம் பண்ணார் யார்? ஸ்ரீல பிரபுபாதா. அமெரிக்காவில் ஹிப்பீஸ்லாம் இருந்தாங்க. எவ்வளோ மதுபானம் பண்ணிட்டு மாம்சபக்ஷணம் பண்ணிட்டு அப்படியே பெண்களோட பணத்தை நிறைய வச்சுட்டு என்ன செய்யுதுன்னே தெரியாமல் அவர்கள் கண்டமேனிக்கு தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுதான். அவங்களெல்லாம் மாற்றிருக்கே பிரத்யக்ஷமாக இந்த கலியுகத்தில் இந்த நூற்றாண்டில் மாற்றிருக்கே. 1965 மேலே இதெல்லாம் பிரபுபாதா அவங்கள போய் மாற்றிருக்காரு. அப்போ எவ்வளோ பேர் இந்த பாகவத தர்மம் மாற்றிருக்கு இல்லையா? இந்த நாம சங்கீர்த்தனத்தினாலையும் அந்த பாகவத்துடைய பகவானுடைய பெருமை கிருஷ்ணனுடைய பெருமைகளை பேசுனதாலையும் ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்காங்களே. இதெல்லாம் நல்ல நம்மளுக்கு தான் பிரமாணங்கள் இருக்கே. அப்போ எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு இந்த பாகவதம். அப்போ எப்படியாப்பட்ட பாபிகளாக இருந்தால் அவங்களாம் கூட இந்த பாகவதத்தினால் இந்த சப்தாக யக்ஞம், அதாவது என்னென்னா பாகவதத்தின் யக்ஞத்தினால புனிதம் அடைஞ்சிருக்காங்க இந்த பாகவத தர்மத்தில் ஈடுபட்டு. அதான் சொல்கிறார், ஏ மாணவா பாப கிருதஸ்து சர்வதா, இரவும் பகலும் பாபத்தை செய்து கொண்டிருப்பவர்கள், எந்த விதத்திலையும் பாபத்திலே இருப்பவர்கள் அவரெல்லாம் கூட புனந்திதே. அது மட்டும் இல்லை, சதா துராச்சார ரதா விமார்க்ககா, துராச்சாரத்தில் இருக்கிறதுலேயே ஆசைப்படுறவங்க அவங்க. இது துராச்சாரம் தெரியுது, இது ஆச்சாரம் இல்லாத சுத்தபத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இது அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழறோம் அப்படின்னு தெரியுது. ஆனால் அந்த அசுத்தமாக இருக்கிறதுலேயே ஆசைப்படுறாங்களாம். மார்க்கம் தப்பி போனவங்க தவறான மார்க்கத்தில். இதெல்லாம் நம்மளுக்கு சரியான மார்க்கமா? அதுவும் பிராமண குலத்தில் பிறந்து அஜாமிளன் என்ன பண்ணான்? துராச்சாரத்தில் இருந்தான். என்ன பண்ணான்? மார்க்கம் தப்பி போனான். ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவன் பண்ணுற வேலையை அவன் பண்ணான். அஜாமிளன் துந்துகாரி. அப்புறம் அப்போது நம்ம மார்க்கத்தை தப்பி போய் கடைசியில் என்னென்ன வேசி சங்கம் கொண்டான் துந்துகாரி. அதே மாதிரி அஜாமிளன் எப்படி கரையாருனா? பாகவதம் கேட்டு துந்துகாரி கரையாருனா, பகவான் நாமத்தை சொல்லி கரையாருனா அஜாமிளன். அகல்யை என்ன பண்ணான்னா இந்திரனுக்கு மயங்கிட்டான். கௌதமரத்தில் அபச்சாரப்பட்டான். உடனே கௌதமர் சாபம் கொடுத்துட்டார் அவளை கல்லாக இருக்குன்னு சொல்லின்னு வரல, 3 லோகத்தில் உள்ளவர்களுக்கு காணப்படாமல் நீ காற்றைய உணவாக கொண்டு இருப்பாய் அப்படின்னு சபிச்சிட்டாரு. அகல்யை உன்னுடைய மோகம் லோபம் எப்போ தீரும்னா ராமருடைய வரவனால் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் கௌதமர். அந்த ராம தியானத்திலே அவள் இருக்கிறாள் அகல்யை. அனவரதும் ராம 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 ராமநாமத்தை ஜபிச்சுன்னு இருக்கா அகல்யை. அப்போ அவள் பதித்தையாக போயிட்டா, மார்க்கம் தப்பி போயிட்டா. கணவனை விட்டு வேற ஒருத்தனோட இந்திரனோட ஆசை, இந்திரனுடைய மேலே உள்ள மோகத்தினால மயங்கிட்டான் இல்லையா, தவறிட்டான். ஆனால் அவள் எப்படி மறுபடியும் மீண்டும் அந்த கற்பை அடைந்தாள்னா ராம நாமத்தினால எழுந்த கற்பை மீண்டும் பெற்றால் ராமர் அவங்கள சேர்த்து வச்சார். கௌதமரையும் மகா பதிவர்த்தியான அகல்யையும் சேர்த்து வச்சார். அப்போ அவங்க வீட்டில் சாப்பிட்டும் போனார் ராமர் லக்ஷ்மணர். அப்போ ராமன் நாமம் என்ன பண்ணாது? இதுதான் பாகவத தர்மம். அதே மாதிரி நம்ம கலியுகத்துலேயும் போதேந்திரா சரித்திரத்துலேயும் ஒரு பெண் மிளைச்சலாக கெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயானவள் ராமநாமத்தினால் 3 தடவை ராமநாமம் சொன்ன உடனே அவள் பவித்திரமாக தீர்க்க சுமங்கலியாக மாறி அந்த பிராமணரோடு சேர்ந்தா. அப்படின்னு சரித்திரங்கள் நிறைய இருக்குது, இது மாதிரி சரித்திரங்கள். அப்போ பதித்தர்களாக போன இவர்கள்லாம் பாகவத தர்மத்தினால கரையேறி இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், பாப கிருதஸ்து சர்வதா சதா துராச்சாரம் ரதா விமார்க்ககா. அது மாதிரி மார்க்கம் தப்பி போனவங்க, தப்பான பழக்க வழக்கங்கள் இவங்கெல்லாம் மாறி இருக்காங்க இந்த பாகவதத்தினால, பாகவத தர்மத்தினால அப்படின்னு சொல்கிறேன். குரோதாக்னி தக்தாக குடிலாஸ்ச காமினக சப்தாக யக்ஞேன கலோ புனந்திதே. கோபம் என்ற அக்னியினால் எரிக்கப்பட்டவர்கள். சின்ன சின்ன விஷயம் கூட இப்போ நம்ம பேசுகிறோன்னா அது காது குத்து கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டு டென்ஷன் ஆகினே இருப்பாங்க பயங்கரமாக. அது மாதிரி ஆட்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும், ஏன் இப்படி இவ்வளோ கோவப்படுறாங்க? நம்மளையும் பேச விட மாட்டாங்க. அவங்க என்னென்னா ஏதோ ஒன்று, இப்போ ஒருத்தரை பற்றி தப்பான அபிப்பிராயம் வந்துச்சுன்னா அவங்கள பேச விடாமல் இவங்களே பேசி இவங்களே முடிச்சுடுவாங்க, அவங்களே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி என்ன கோபம்னா, கோபத்தினால என்னென்னா
நமக்கு அடைய வேண்டிய லாபத்தை கெடுத்துக்கிறத தவிர வேறு எந்த லாபம் கிடையாது கோபத்தினால. ஆமாம், காரியத்தை கெடுத்துப்பான். அதான் அந்த கோபத்தினால ஆக வேண்டிய விஷயம். கோபத்தை விட்டான்னா அவன் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். அப்போ கோபம் என்ற அக்னினால் எரிக்கப்பட்டவர்கள், டென்ஷன் பிபி, அவரெல்லாம் கூட இந்த பாகவதத்தை கேட்டாங்கன்னா நிதான புத்தி உண்டாகும். அப்போது டென்ஷன் ஆக மாட்டோம். ஃபஸ்ட்டு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல கேட்போம், அப்புறமா நம்ம பேசுவோம் அப்படின்னு இல்லாமல் தான் மட்டுமே பேசணும், மற்றவங்கள சொல்லவே விட மாட்டாங்க. அவங்க பாட்டு கத்துவாங்களா அவ்வளோ கோபம், டென்ஷன். என்ன சொல்ல வராங்க, என்ன பேசலாம், பொறுமையாக அந்த பொறுமை கிடையாது. அப்படியேப்பட்டவங்க ஏன்னா அவங்களாம் ஷார்ட் மைண்டு, அவ்வளோதான். அந்த ஷார்ட் டெம்பர் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோதான். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோவப்படுவாங்க. சரி, அவங்களால பேசவே முடியாது. அவங்கள பேசினா பயந்து பேசுவாங்க எல்லோரும். அப்படியேப்பட்ட முகமே சுடுன்னு இருக்கும் முகத்தை பார்த்தா. அவங்க என்னென்னா நம்ம எதுக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க. அப்போது அந்த பொறுமை இல்லாத கோபப்படுறவங்களுடைய புத்தி இந்த பாகவதம் கேட்டுபோது பாகவதனுடைய சங்கத்தினால மகான்களை பார்க்கணும். அந்த பாகவதம் படிக்கிறவங்க, பாகவதம் கேட்குறவங்க, பாகவதம் சொல்கிறவங்க, அவங்களெல்லாம் பார்த்தோம்னா அந்த பாகவதர் மொத்தம் இந்த சப்தாக யஜ்ஞத்தில் ஒரு தீட்சையாக நியமமாக எடுத்துக்கொண்டு அவர் வாக்கில் பாகவதத்தை பொறுமையாக கேட்கணும். மூலப்பாராயண அட்டன் பண்ணால் எப்படி அட்டன் பண்ணணும்னா பாகவதத்தை மூலப்பாராயணத்துக்கே போயிடணும். காலைல 6 மணிக்கு மூலப்பாராயணம் ஆரம்பிக்கிறாங்கன்னா 6:30க்கு ஆரம்பிச்சிடுவாங்க. மூலப்பாராயணத்துக்கே போய் உட்காந்துடணும். உட்காந்துட்டு ஃபுல்லாக மூலப்பாராயணம் அட்டன் பண்ணிட்டு ஃபுல் பாகவதத்தை கேட்கணும். அப்படி 7 நாளும் இப்படி ஒரு நியமமாக நம்ம கேட்க ஆரம்பித்தோம்னா நமக்கு இந்த பலன்லாம் கிடைக்கும். இந்த கோபம் நம்ம விட்டு போயிடும், நமக்குள்ள ஆசைகள் நம்ம விட்டு போயிடும், இந்த தவறான மார்க்கங்கள், நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்த பாவங்கள் எல்லாமே கழிச்சிடும். அவ்வளோ பவர் இந்த பாகவதத்திற்கு. அனுபவபூர்வமாக சொல்கிறேன். நான் ரெகுலராக பண்ணல, ஆனாலும் ஒரு நாள் 2 நாள் விட்டுருப்பேன். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்கும்போது காலைல மூலப்பாராயணம் ஒரு பெரியவர் பண்ணுவார், போய் ஒரு மாமா பண்ணுவார், அது கேட்டிருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் விட்டுருவேன், மற்ற நாள்லாம் அட்டன் பண்ணிக்கிறேன். அது அட்டன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ அருமையான விஷயமா இது. நம்ம மனசில் இவ்வளோ சாந்தியை கொடுக்குது, ஒரு ரிலாக்ஸேஷன், அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் ஆகிடுச்சு, மனசு தெம்பாக இருந்தது. வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லாக இருப்பேன். அதாவது என்னென்னா மூலப்பாராயணம் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் பாகவத கதையை 2 வேளை பிரவச்சனம் பாகவத கதை கேட்டு அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். மறுநாள் காலையில் அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். ஒரு நாள் அட்டன் பண்ணால் கூட அவ்வளோ பவராக இருக்கும் அந்த இடம் பார்த்தா. அவ்வளோ வைப்ஸு, அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும் அந்த இடத்துல. இதெல்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இந்த சப்தாக யஜ்ஞம்னா அந்த யஜ்ஞம்ன்றது என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை இந்த பாகவத பாராயணத்துக்கு கொடுக்கணும். இது யஜ்ஞந்தான். இது யஜ்ஞத்தினால பகவான் சந்தோஷம் அடைவான். அப்போது இந்த கோபம் என்றால் அக்னியால் எரிக்கப்பட்டவர்கள் குடிலாஸ்ச காமினகா, குருட்டு யோசனை, குறுக்கு புத்தி, தவறான சிந்தனை, இது மாதிரி இருக்கிறவங்களாம் அல்பமான புத்தியுடையவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவருடைய புத்திலாம் இதில் மாற்றப்படும். இந்த விசாலமான மனசு வந்துடும். குடில இந்த குறுகிய மனப்பான்மை இருக்காது, விசாலமான மனப்பான்மை ஏற்படும். அதே மாதிரி காமுகர்கள் தனக்குள்ளே இருக்கிற காமத்தை யாருமே வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, ஆனால் தாங்கள் வேதனைப்படுவாங்க அந்த காமத்தினால. அவங்களுக்கு என்னென்னா அந்த காமத்தை இந்த பாகவதம் தணிச்சிடுமா. அவளுக்குள்ளே இருக்கிற இந்த காம எண்ணத்தை இந்த பாகவதம் தணிச்சிடுமா. அது அப்படியே போய்கிடும். அதுக்கு அந்த பவர் உண்டு. சொல்கிறது இப்போ கல்யாணம் ஆகாதவங்க இந்த காமம் நிறைய பேருக்கு அது வாட்டி எடுக்கும். எப்படா கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த காமத்தினால அந்த காமுகர்கள் அந்த காமத்தை விடணும்னா இந்த பாகவதம் கேட்கணும். அப்போ பகவான் மேலே ஆசை திரும்பிச்சுன்னா, கிருஷ்ண லீலைகளில் மனசை, அந்த பகவானுடைய கதைகளில் மனசை திரும்பிச்சுன்னா பகவான் உங்களை மாற்றிடுவான். அந்த காம எண்ணங்களே அடியோடு போய்கிடும். அந்த காமுகர்கள்லாம் கூட புத்தியை புனந்திதே, அந்த காம எண்ணத்தை கூட பவித்திரமாக்கி அவர்கள் தூய உணர்வு. காமன்றது இப்போது
விஷமயமான, அது காமன்றது கலங்கப்பட்ட உணர்வு, கிருஷ்ண பக்தின்றது தூய உணர்வு. அந்த கலங்கப்பட்ட உணர்வு க்ளீனாக்கி தூய உணர்வாக மாற்றிடும். எது? இந்த பாகவத சப்தாகம். அவள் புனந்திதே, இது புனிதப்படுத்திடும். அந்த காம எண்ணங்களை மாற்றி அவர்களை பவித்திரமாக்கி, அதுக்கு பிறகு அவர்கள் பார்த்தா கிருஷ்ண பக்தியில் தெளித்து இந்த எண்ணத்தை விட்ட முடியும். நீங்கள் வேறு எந்த வழியில் கடைப்பிடிச்சாலும் பகவான் மாயை பொல்லாதது, புரட்டேற்றுரும். பகவானை சரணாகதி அடையிற மார்க்கம் தான் இந்த பாகவதம் கேட்குறது. இந்த சப்தாக முறையில் வந்து 7 நாள் தீக்ஷா நியமமாக கேட்கணும். 7 நாள் சில பேர் சொல்லுவாங்க சப்தாக 7 நாள் பாகவதம் கேட்டாலும் 7 நாள் பாகவதம் கேட்டாலும் போதாது. அதெல்லாம் கலியுகத்தில் மக்களுக்கு எதுக்காக இந்த 7 நாள் பாகவதம் ஏற்படுத்தினார்னா சுகாச்சாரியார், கலியுகத்தில் மக்களுக்கு அவகாசங்கள் இருக்காது, ஆயுசும் குறைவு, அதே சமயத்தில் புத்தி பலமும் குறைச்சல் அப்படின்னு சில அசௌகரியங்களை மக்களுடைய நிலைமையை பார்த்து தான் இந்த 7 நாளாவது நியமத்தோட பாகவதம் கேட்கட்டும் அப்படின்னு ஏற்படுத்தினார் சப்தாக முறை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 7 நாள் பாகவதம் கேட்குறதே பெரிய விஷயம். அதை மட்டும் நீ நியமமாக கேட்டுட்டேன்னு சொன்னால் உனக்குள்ளே இருக்கிற தோஷங்கள்லாம், இந்த கோபம், காமம், இந்த குறுகிய மனப்பான்மை, அதே சமயத்தில் நம்ம பாவ புத்தி, அதே சமயத்தில் நம்ம தவறான பழக்க வழக்கங்கள், தவறான சங்கங்களால் நம்ம மனசு கெடுக்கப்பட்டிருக்கோம், அதெல்லாம் மாறிடும். நம்ம மனசு மாறிச்சுனாவே நம்ம வாழ்க்கை மாறும். நம்ம மனசு பியூரிஃபை ஆயிடுச்சுனாவே நம்ம வாழ்க்கை தன்னாலேயே மாற்றம் ஏற்படுறதை பார்க்கலாம். எல்லாமே அனுகூலமாக இருக்கிறத பார்க்கலாம். அனுகூலமாக நடக்கும். இது வந்து யஜ்ஞம். இந்த சப்தாக யஜ்ஞத்துக்கு ஸ்ரத்த வேணும். முழு நம்பிக்கையோட பிலீவ்னஸ், அந்த பிலீவபிளாக கேட்கணும். அவ்வளோ நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பாகவதத்தை 7 நாள் ஒரு ஸ்ரத்தையாக பாராயணமாக உட்காந்து நியமத்தோடு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நியமத்தோடு நம்மளுக்கு அந்த பலன் கிடைச்சிடும். நியததா தையா அப்படின்ட்டு லாஸ்ட் ஏதாத்தான் நபி சொல்கிற, நியமமாக கேட்குறவங்களுக்கு அந்த நியமத்தோடு கிடைக்கக்கூடிய என்ன பலன் கிடைக்குமோ அது ஃபுல்லாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாகவத மகாத்மா கடைசியில். அப்போது இதெல்லாம் மாறுமான்னா இதெல்லாம் மாறும். ஆனால் நீ இந்த சப்தாக யஜ்ஞத்தில் 7 நாள் உட்காந்து கதை கேட்கணும், 7 நாள் உட்காந்து பாராயணம் பண்ணணும். இல்லை பாராயணம் பண்ணுறது இடத்துக்காவது போகணும். நமக்கு தான் பாராயணம் பண்ண முடியல, நம்ம வீட்டில் வசதி இல்லை, நம்ம வீட்டில் அனுகூலம் இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ பாராயணம் பண்ணுற இடத்துக்காவது போனோம் இல்லையா, அந்த யஜ்ஞம் நடக்கிற இடத்துக்காவது, அந்த சப்தாக யஜ்ஞம் நடக்கிற இடத்துக்கு போனால் நம்மளுக்கு இந்த மாற்றங்கள்லாம் கன்ஃபார்மாக ஏற்படும். உடம்பே போயிடுச்சுங்க, அகால மரணம் பண்ணிட்டான் துந்துகாரி. அவனே இந்த ஒரு மூங்கிலிருந்து கதை கேட்டான். அவன் திவ்ய சரீரத்தோட வெளியேந்து வந்திருக்கான். அப்போ என்ன மனநம்ங்கிறது அப்படி அவ்வளோ விஸ்வாசம் குரு வாக்கியேஷு, அப்படி விஸ்வாசத்தோட கோகரணங்களை கதை கேட்டான். அந்த மனப்பை நம்ம அப்படி ஒரு நம்பிக்கையோட திருட விசுவாசத்தோடு அந்த கதை நம்மளை பவித்திரமாகும், நம்ம வாழ்க்கையை உயர்த்தும், நம்மளை நல்லா வாழ வைக்கும் இந்த பாகவதம் அப்படின்னு அந்த தீக்ஷா நியமத்தோடு உட்காந்து நீ கதை கேட்டு பாருங்கள். அந்த சப்தாக முறையில் போய் உட்காந்து பாருங்கள். யார் வேணால் சொல்லட்டும் கதை. நீ இப்போ நிறைய சப்தாகம் நடக்குது, எங்கே வேணாலும் போய் இன்றைக்கி இது 7 நாள் மட்டும் விடாமல் உட்காந்து நீங்கள் பார்த்தா இது வந்து அந்த சொல்கிறவங்க மகிமை இல்லை, இது பாகவத்துடைய மகிமை. நல்லா புரிஞ்சுக்க, இது பாகவத மகாத்மியன்னு பேர். இது அதே மாதிரி பாகவதருடைய மகாத்மியம் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல நியமத்தோடு மூல பாராயணம் பண்ணுறாங்க, நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி சாயங்காலம் கதை சொல்கிறாங்க, ஃபுல்லாக கதை உட்காந்து கேளுங்க, அப்புறம் வீட்டுக்கு வாங்க. இது 7 நாள் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ இதில் சொல்லக்கூடிய இந்த மாற்றமானது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். இது ஸ்வல்பம் அப்பியசிய, இந்த தர்மத்தை கொஞ்சம் கடைப்பிடிச்சாலே பெரிய பெரிய மாற்றம் ஏற்படுதுங்க. அப்போ முழுசாக கடைப்பிடிச்சா 7 நாள் இந்த மாற்றம், இந்த கோபம் போயிடும், நமக்குள்ளே ஆசைகள் போயிடும், நமக்குள்ளே இருக்கிற தப்பான எண்ணங்கள்லாம் போயிடும். நம்ம ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் நம்மளுக்கு துஷ்ட சகவாசம் தான், அதெல்லாம் விலகிடும். நல்ல சத்சங்கமாக கிடைக்கும், நமக்கு நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் உண்டாக்கிடும். இது பாகவத்தில் சொல்லியிருக்கு. கே விசுத்தந்தி, யாரெல்லாம் பரிசுத்தம் அடைகிறாங்கன்னா இவங்களாம் பரிசுத்தம் அடைகிறாங்க. மகா பாபத்தை செய்பவர்கள் பிற சொத்து பரஸ்வபுஷ்டா மலினா துராசையா சப்தாக யக்ஞேன கலோ புனந்திதே. அப்போ இவர்கள்லாம் இந்த மனசை மாறணும்னா இவர்கள்லாம் ஆயிஷ்டு வந்து இந்த பாகவத்தில் உட்கார வைக்கணும். அந்த பாகவதர்கள் கதை சொல்லுவாங்க. பாகவதம் நீ இவர் சொன்னால் தான் பாகவதம் நான் போவேன், அவர் சொன்னால் எங்கேயாவது பாகவதம் நடக்குதுன்னு வச்சிங்களேன், எந்த இடத்துக்கு போனாலும் அதை சொல்கிறவங்களோ அல்லது பாராயணம் பண்ணுறவங்களோ பார்க்காதீங்க, நீங்கள் அந்த பாகவதத்தை பாருங்கள். அந்த பாகவத மகிமையினால் உங்களுக்கு மனசில் மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக அந்த சப்தத்துக்கே அவ்வளோ பவர் இருக்குது.
கதை சொல்கிறவங்களுடைய பவர்னாலும் இங்கே சொல்லலை. சிம்ம சப்தாத் விருகாயிவ அப்படின்னா பாகவத துவனிக்கே அவ்வளோ பவர் இருக்குது. அது யார் பாராயணம் பண்ணாலும் பரவாயில்ல, யாருக்கு அது சொன்னாலும் பரவாயில்ல, அந்த சப்தாக யக்ஞத்தில் போய் கலந்து முழுசாக அட்டன் பண்ணிட்டு வாங்க, அப்போ இந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். சப்தாக யக்ஞேன கலோ புனந்திதே. இது இந்த யக்ஞத்தில் போய் கலந்துக்கும். நம்ம வீட்டில் அன்கம்ஃபர்டபுளாக நம்மளால் பாராயணம் பண்ண முடியல, நம்மளால் பாகவதம் கேட்க முடியல, நம்ம வீட்டில் அதெல்லாம் வைக்க முடியல, சப்தாகம்லாம் வைக்க முடியல, சரி வைக்கிறதுக்காவது போகலாமே, எங்கேயாவது வைக்கிறாங்க இல்லையா, அங்கே போகலாமே, அங்கே போய் அட்டன் பண்ணி இதை ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு வரணும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த 7 நாள் மட்டும், வாழ்நாளில் ஒரு 7 நாள் இதை அட்டன் பண்ணி பார்த்துட்டு, அது பிறகு அதனுடைய வைப்ஸை, அந்த வைப்ரேஷனை நீங்கள், அந்த ரேடியேஷன் உங்களுக்குள்ளே அது ஃபார்ம் ஆகுது உங்களுக்குள்ளே பார்க்கலாம். அந்த ரேடியேஷன் உங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகுதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கும். இது நான் எத்தனையோ இடத்துல அனுபவிச்சிருக்கேன். ஆனால் 7 நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நானே 7 நாள் இருந்திருக்கானு சில சூழ்நிலைகளால் 1 நாள் 2 நாள் மட்டும் விட்டுருப்பேன், மற்ற நாள் அட்டன் பண்ணியிருப்பேன். அது மாதிரி ஃபுல்லாக இருக்கணும், ஃபுல்லாக கேட்டு அனுபவிச்சுட்டு வரணும். அது என்ன தான் நடக்குது பார்க்கலாமே அப்படின்னா பகவான் கிருபா பண்ணிவிடுவான். உன்னுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் பகவான் கொடுத்துருவான். அதனால் இங்கே என்ன சொல்கிற, சப்தாக யக்ஞேன்னு, சப்தாகனா 7 நாள் கேட்கணும் கண்டிப்பாக. அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, கடைசியில் அந்த பத்திரிகை எப்படி எழுதணும்னு கூட 6வது அத்தியாயத்தில் சொல்கிறார் இந்த பாகவத மகாத்மியத்தில். அந்த பத்திரிகை 7 நாள் வர முடியலனா கூட இதில் ஒரு நாளாவது கலந்துக்க முழுசாக மூலப்பாராயணத்தோட. இப்போ கேரள சம்பிரதாயம்னா காலையில் 6 to சாயங்காலம் 6 வரைக்கும் பாராயணம் உபன்யாசம் மாற்றி வைப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னா காலைல மூலப்பாராயணம், சாயங்காலம் உபன்யாசம் வைப்பாங்க. அப்படி ஃபுல்லாக அட்டன் பண்ணிடணும். ஒரு நாளாவது இதில் கலந்துக்கிறது பெரும் பாக்கியம். அஸ்வமேத ராஜசூய பலன்கள்லாம் கிடைச்சிடுமா, அஸ்வமேத யாக ராஜசூய வேள்வி பலன்லாம் கிடைச்சிடுமா. அவ்வளோ புண்ணியமாக அது. இந்த புண்ணியத்தை கொள்ளடிச்சிக்கணும் நாம், இந்த புண்ணியத்தை கொள்ளடிச்சிக்கணும். அதனால் சப்தாக முறையில் பாகவதம் எங்கே நடக்கிறதோ தயவு செய்து அந்த இடத்துக்கு போய் ஃபுல் பாகவதத்தையும் அட்டன் பண்ணிட்டு நம்ம வரணும். அப்போ நமக்குள்ளே எல்லா பாவங்களும் நம்ம விட்டு போயிடும். அதே சமயத்தில் நமக்குள்ளே எல்லா துஷ்ட சுபாவங்களும் நம்மளை விட்டு போயிடும். அதே சமயத்தில் நமக்கு துஷ்ட சகவாசத்தினால் ஏற்பட்டக்கூடிய தோஷங்கள்லாம் நம்ம விட்டு விலகும். நம்ம ஒரு ஃப்ரெஷ்னஸாக உணர்றதை நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் சத்தியேன ஹீனா பித்ருமாத்திர தோஷகாக சப்தாக சத்தியேன ஹீனாக பித்ருமாத்திர தோஷகாக திருஷ்ணா குலாஸ்ச ஆசிரம தர்மவர்ஜிதாக. சத்தியத்தை விட்டவங்க நிறைய பேர் பார்த்தா, இப்போ வாயை தந்தால் பொய். ஒரு சத்தியத்தை பேசுறதுல என்ன இருக்குது, சத்தியம் பேசுறது ரொம்ப ஈஸி, பொய் பேசுறதுலாம் ரொம்ப யோசிச்சு பேசணும். நம்ம எப்படி பேச்சை மாற்றி பேசலாம் அப்படின்னு. சத்தியத்தை பேசினா இருக்கிறத உள்ளபடி அப்படியே சொல்லிட்டு போயினே இருக்கலாம், ஈஸி. ஆனால் சத்தியத்தை பேசுறது ஈஸி, பொய் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யோசித்து நம்ம என்ன பொய் ஜோடித்தா அவங்க நம்புவாங்க, அது நம்புகிற மாதிரி பொய் சொல்லணும், இதுதான் கஷ்டம். ஆனால் அது கஷ்டப்படுற மாதிரி விஷயத்த சுலபமாக செய்கிறாங்க பொய் சொல்கிறதுக்கு. சத்தியத்தை பேசுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் சத்தியத்தை பேசினா பகவான் நம்ம கூட இருப்பான். ஆமாம், சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் சொல்கிறாங்க இல்லையா. எங்கள் கோர்ட்லாம் பார்த்துருப்பீங்க, வாய்மையே வெல்லும் போட்டிருக்கோம் எல்லாத்துலேயும். சத்தியமேவ ஜெயத்தே, அப்போ சத்தியம்தான் ஜெயிக்கும். அந்த சத்தியத்தை நாம் நிறைய பேர் விட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லலாம், மறைச்சி பேசுறதுக்கு போய் கண் கூட போய் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லையே, ஆனால் உண்மையில் உள்ளுக்குள்ளே ரொம்ப கோபம். ஆனால் உங்கள் மேலே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என் மேலே என்ன கோபம், எங்களுக்கு சரியாக பேச மாட்டீங்களே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னா பொய், பச்சை பொய். உங்கள் மேலே கோபம் இருக்குது, அதனால தான் உங்களால் சரியாக பேசலை அப்படின்றது நல்லா தெரியும். ஆனால் பொய் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களை ஒன்றும் இல்லை, ஐயோ உங்களை அப்படி இப்படி அப்படின்னு புகழ்ந்து பேசுவாங்க. அப்போ எதுக்கு இது, இந்த பொய் சொல்கிறதுக்கு எவ்வளோ ஜோடிக்கிறாங்க பாருங்கள், ஆஹா ஓஹோன்னு பேசி. உங்களால் நான் அப்படிலாம் நினைக்கிறேன். ஆனால் இது சாதாரணமான நடவடிக்கை, எல்லாருக்குலேயும் இது பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்களையும் இந்த பொய்கள் இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த பொய் பார்த்தா சுலபமாக சொல்கிறாங்க இந்த பொய்யை. ஆனால் பொய் சொல்கிறவங்கள அதை சுமக்கிறது தான் பூமாதேவிக்கு பாரமாக. அதிகபரம் எங்கே சொல்கிறார், பலி சக்கரவர்த்தி சொல்கிறாரு,
எல்லாரையும் சுமப்பாலாம் பூமாதேவி. இந்த பொய் சுமக்கிறவன் தான் பாரமாக இருக்கும் அவளுக்கு. அதனால் பொய், அதான் சத்தியனகினா, அதாவது பொய் சொல்கிறவங்க, சத்தியத்தை விட்டவங்க, அவரெல்லாம் கூட இந்த பாகவதத்தை கேட்டாங்கன்னா, அப்பா என் மேலே நம்ம பொய் சொல்லக்கூடாதுப்பா, விளையாட்டு கூட பொய் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்ற புத்தி ஏற்படும். பித்ருமாத்திர தூஷகாக, அப்பா அம்மாவை தூஷிக்கக்கூடாது. ஆனால் சில காரணங்களால் அப்பா அம்மா டென்ஷன் பண்ணுவாங்க பிள்ளைகளை. அப்போ அவங்க எப்படி தூஷிக்காமல் இருப்பாங்க? சில அப்பா அம்மா பார்த்தா பிள்ளைகளை ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க. எப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப கண்ட்ரோல்லாம், ரொம்ப கண்டிஷன்லாம் போட்டால் தோளுக்கு மேலே வந்திருந்தால் தோழன்னு அர்த்தம். ஆனால் அவர்கள் என்னென்னா மதிக்க மாட்டாங்க சில விஷயங்களில். அப்போ அப்பாவே தொடுக்கா எதிர்த்து பேசிடுவான். பித்ரு மாத்திர தூஷகா, அப்பா அம்மாவே எதிர்த்து பேசுவான் பிள்ளை. பொண்ணும் கூட இப்போ எதிர்த்து பேசுகிறாங்க அப்பா அம்மாவே. நீ என்ன பெருசாக இது பண்ண, நீ என்ன எனக்கு சொல்கிறது, எனக்கு தெரியும் ஆட்டம், நீ எனக்கு ஒன்று புத்திமதி சொல்லணும். அப்போ இதெல்லாம் ஏன்னா தர்மம் கெட்டு போனதுனால அப்பா அம்மாவே தூஷிக்கிறது, அப்பா அம்மா எதிர்த்து பேசுறது, அப்பா அம்மாவே அடிக்க போகிறது, இதெல்லாம் துந்துக்காரி பண்ண போகிறான். அப்படியாப்பட்டவனுக்கும் ஒரு நல்ல கதி உண்டா? அவன்லாம் மாறுவானான்னு கேட்டால் மாறி இருக்கான். பின்னாடி செத்துட்ட பிறகு மாறினான் அவன் சுந்துகாரி. அப்போது நம்ம உயிரோடு இருக்கும்போதே இந்த பாகவத்தை கேட்டோன்னா நம்ம புத்திலாம் மாறும். அப்பா அம்மா தூஷணம் பண்ணுறது பெரிய பாவம் அப்படின்னே தெரியாமல் பண்ணுறாங்க. சில பேர் அப்பா அம்மாவை அடிக்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே பயமாக இருக்குது. அப்போது ஒரு அப்பா அம்மா பிள்ளையை பார்த்து பயப்படுற அளவுக்கு என்றைக்குமே ஒரு அப்பா அம்மா பிள்ளையை பார்த்து பயப்படக்கூடாது. அது மகாபாவம். ஐயோ என் வரானே பிள்ளை, என் என்ன ஹிம்சை என்ன ஹிம்சை கூட்ட போகிறான்னு தெரியலையே, பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு பயப்படக்கூடாது. ஒரு அப்பா அம்மா பிள்ளையை பார்த்து நடுங்கக்கூடாது. புரியுதுன்னா? அவங்க உரிமையாக கோச்சிக்கலாம், உரிமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிள்ளை மேலே. அவங்க பிள்ளையை உரிமையாக கோச்சிக்கணும், உரிமையாக அடிக்கூட, ஒரு 2 அடி அடிக்கலாம் அப்பா அம்மா. அப்படி பழகணும். உன்னை பார்த்தாவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு அப்பா அம்மா. ஐயோ என் பிள்ளையை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு அப்பா அம்மா சொல்லக்கூடாது. அந்த நிலைக்கு இனிமேல் அப்பா அம்மா தள்ளக்கூடாது. எங்கள் அப்பா கல்யாணம் ஆன பிறகு கூட என்னை அடிச்சுக்கிறாரு. எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, கல்யாணம் ஆன பிறகு கூட எங்கள் அப்பா அடிச்சுக்கிறார். வாங்கிக்கிறேன், கம்முன்னு வாங்கிப்பேன். அடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிடுவேன். அடிக்காதுப்பான்னு சொல்லிட்டு பின்னாடி போயிடுவேனே தவிர ஒரு வார்த்தையோடு கேட்க மாட்டேன். ஏன் அடிக்கிறேன்னு கேட்க மாட்டேன். அவருக்கு அடிக்கிறது உரிமை இருக்குது, அவருக்கு இல்லாத உரிமை வேறு யார் இருக்கிறது? எங்கள் அப்பா அடிச்சிருக்காரு, கல்யாணம் ஆன பிறகு கூட அடிச்சிருக்காரு. வாங்கிக்கிறேன். அதுபோல் எனக்கு கல்யாணம் ஆன பிறகு கூட எங்கள் அப்பா அடிச்சிருக்காரு, வாங்கிப்பேன். அது மாதிரி நம்மளுக்கு இவன் நம்ம பிள்ளை, நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரம் அப்பா அம்மாவுக்கு இருக்கணும். அது அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்பா அம்மா போய் திட்டின்னு, அம்மா அப்பா தூஷணம் பண்ணி, அப்பா அம்மாவை எதிர்த்து பேசின்னு இது போல் இருந்தால் என்ன ஆகும்னா அது பாவம். அப்படிப்பட்டவர்கள்லாம் மாறுவாங்களான்னு கேட்டால், அப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் மாறுவாங்கன்னு கேட்டால், இந்த சப்தாக பாகவதம் கேட்கட்டும். பாகவதம் கேட்டு தன்னை கொலை செய்ய வந்த அப்பாவையே விழுந்து நமஸ்காரம் பண்ணான் பிரகலாதன். அப்போ இந்த கதையை கேட்டால் துருவன் பார்த்தா அப்பாவை ஒரு வார்த்தையோட நிந்திக்கலை, அம்மா ஒரு வார்த்தையோட நிந்திக்கலை. என்ன பண்ணால் சுழிச்சு திட்டினா. அவன் போய் காட்டுக்கு கோச்சிட்டு போய் காட்டுக்கு கோச்சிட்டு போய் பகவானை வழிபட்டானே தவிர சாதுவான மார்க்கத்தை பண்ண தவிர ஒரு வார்த்தை எடுத்து பேசலை. அவருக்கு தன் தம்பியாக ஏற்றுண்டான் உத்தமனை. அப்பா அம்மா பேச்சு கேட்டு தான் வாழ்ந்தாங்க துருவன்லாம். அப்போது பிரகலாதன் எப்படி இருந்தாருன்னா, தன்னை நெருப்பில் போட்டு வாட்டினாலும் மறுபடியும் அப்பா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம் பிரகலாதன். அப்போ இது மாதிரி கதைகள்லாம் கேட்கும்பொழுது அப்பா அம்மாவை தூஷிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல புத்தி இந்த பாகவதம் கேட்கறதுனால உண்டாகும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் இதுலேயே ராமாவதார கதையும் வருது. ராமர் எப்படி பித்ருவாக்கிய பரிபாலனை பண்ணியிருக்கார். அவள் இது மாதிரி கதைகள்லாம் கேட்டானா அவன் அப்பா அம்மா தூஷிப்பானா? அப்பா அம்மாவை நிந்திப்பானா? நிந்திக்க மாட்டான். அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பான். நல்ல புத்தி வரும். இன்றைக்கி எத்தனையோ அப்பா அம்மா பிள்ளைங்களை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா அப்படி திட்டுறான் பிள்ளை, கரிசி கொட்டுறான். அவங்களாம் மாறணும்னா, அந்த பிள்ளைகள்லாம் மாறணும்னா அவங்களெல்லாம் நீ சின்ன வயசுலேருந்து பாகவத்தில் கொண்டு வந்து ஒப்படைச்சிடணும் பகவான்களை. அந்த பாகவதம் கேட்டாங்கன்னா அவங்களாம் மாறுவாங்க. பித்ருமாத்திரு தோஷக்காக திருஷ்ணா குலாஸ்சா ஆசிரம அற்ப விஷயங்கள். இந்த திருஷ்ணை இருக்குது பற்றியா, இந்த ஆசைகள், அல்ப விஷயங்கள்லாம் மனசு ஆசைப்படும். இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், ஆளாக பறக்கிறது.
அதெல்லாம் மாறும். இந்த அலைச்சலாக சில பேர் வந்து இந்த இந்த சொல்லுவாங்களே, இந்த நொறுக்கு தீனிக்கெலாம் ஆசைப்படுவாங்க. அற்ப விஷயங்கள் அதெல்லாம், இது வேணும் அது வேணும், அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும்னு. இந்த திருஷ்ணை இருக்க பற்றி அந்த திருஷ்ணைகள்லாம் மாறும். அதுக்கு எதுவும் அலைய மாட்டோம். எத்தனை பாகவதம் கேட்கும்பொழுது இந்த கண்ட பொருள்கள் அதில் எப்படி செய்கிறாங்களோ, எந்த எண்ணெயில் செய்கிறாங்களோ, என்ன அசுத்தமாக செய்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுணும் வயிற்றுல. ஏன்னா வயிற்றுனா குப்பை தொட்டியா என்ன எதுன்னு தெரில. இந்த திருஷ்ணை இருக்குது பற்றியா, அந்த திருஷ்ணையெல்லாம் நம்ம விட்டு அந்த ஆசை, இந்த அல்பமான பொருள்கள்லாம் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு அலையிறது அந்த புத்தி இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாறுமா இந்த பாகவதத்தினால. அப்போது இந்த ரோட்டில் விற்கிற பொருள்லாம் கண்ட பொருள்லாம் கண்டு வாங்க அசுத்தமான பொருள்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பகவானுடைய பிரசாதத்தை மட்டும்தான் சாப்பிடணும். அதான் இந்த திருஷ்ணை, குல தர்மத்தை விட்டவங்க, ஆசிரம தர்மத்தை விட்டவங்க, இவர்களுக்கெல்லாம் என்ன கதின்னா இந்த பாகவதம் தான் கதியம். சப்தாக யஜ்ஞம். நம்ம குலதர்மமாக நம்ம குலத்தில் வந்து பகவானை பூஜித்திருப்பாங்க, பூணல் போட்டிருப்பாங்க, சந்தியாவந்தனம் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிகையே வைக்கிறதுல நிறைய பிராமணர்கள் சிகை வைக்கணும், பூணல் போட்டணும், பஞ்சகட்ச வேஷ்டிகள், அந்த சந்தியாவந்தனம்லாம் பண்ண, அதெல்லாம் அந்த ஆச்சாரங்கள்லாம் அந்த குல தர்மத்தை விட்டாங்க, ஆச்சாரங்களில் விட்டாங்க. ஆசிரம தர்ம வர்ஜிதான். அந்த ஆசிரம தர்மங்கள் பிராமணர் ஆசிரம தர்மங்கள், அதே சமயத்தில் கிரகஸ்தாசிரம தர்மம், பிரம்மச்சரிய தர்மம், இதெல்லாம் விட்டவங்க இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் விட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் ஒருத்தர் 2 பேர் இல்லை, முக்கால்வாசி போயிடுச்சு அந்த ஆசிரம தர்மங்கள்லாம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஒரு கதி உண்டான்னு கேட்டால் பாகவதம் தான் கதி. இந்த பாகவதத்தை அவர்கள் கேட்டாங்கன்னா தன்னாலே தங்களை ஆசிரம தர்மத்தை செவ்வனே கடைப்பிடிப்பார்கள். பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவான் அவங்களுக்கு தர்மத்தில் புத்தி வரும் ஆட்டோமேட்டிக்காக. இவர்களுக்கெல்லாம் என்ன கதின்னா பாகவதம் தான் கதி. குல தர்மத்தை விட்டவங்க, ஆசிரம தர்மத்தை விட்டவங்க. அதே சமயத்தில் தாம்பிகா தன்னுடைய பெருமையை வந்து நான் அப்படிப்பட்டவன் எப்படியாப்பட்டவன் தம்பாட்சிக்கிறான் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து என்னென்னா, இது ஆன்மீகத்திலே வந்துடுச்சு, பௌதிகவாதிகத்தில் நிறைய இருக்குது. பார்த்தா நான் பெரிய பணக்காரன், நான் சம்பாதிச்சேன், என் உழைப்பில் கட்டின வீடு இது, நான் காரு பங்களா வாங்கிறேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், என் குடும்பத்தை எப்படி வச்சுருக்கேன் பார், நான் பெரிய பணக்காரனாக இருக்கேன் பார், நான் பெரிய படிப்பாளி, நான் பெரிய உத்தியோகத்தில் இருக்கேன், நான் பெரிய பதவியில் இருக்கேன், அப்படி இந்த தம்பாடிச்சிருக்கான் பார்த்தியா. இந்த தம்பத்தினால்தான் நிறைய பேர் கெட்டு போகிறது. ஒன்றும் இல்லாமல் தம்படிச்சுவாங்க. இதெல்லாம் இருந்து அடிக்கிறது, இருந்து தம்படிச்சது பெரிய விஷயம். ஒன்றுமே இருக்காது தங்களை, ஆனால் இருக்கிற மாதிரி தன்னை காமிச்சிக்கிட்டேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் எங்கேருந்து வந்து தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எங்கெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் தம்படிச்சு தங்களுக்கு இல்லாத ஒரு பெருமையை பிரகடனப்படுத்திக்க தான் தம்பாடிச்சுதுன்னு அர்த்தம். அந்த தாம்பிகர்கள்லாம் கூட இது மாதிரிலாம் நம்ம வளரக்கூடாது, இல்லாத பெருமைகள்லாம் வச்சுன்னு வளரக்கூடாது அப்படின்னு அந்த புத்திலாம் மாறுமா. தாழ்மையாக பணிவாக தம்பாடிச்சிக்காமல் தன்னை தாழ்த்தியே வச்சுப்பாங்க. தான் தாழ்ந்து போவாங்க, தன்னை தம்படிச்சிக்க மாட்டாங்க. தங்களை அப்படியே பெருமை இருந்தால் கூட அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அப்படி இருப்பாங்க. அந்த புத்தி எதனால் வரும்னா பாகவதத்தினால் வரும் அப்படின்றார். தாம்பிகா மத் சரிணோபி ஹிம்சகாக, தனக்கு என்ன பகவான் கொடுத்தானோ அதில் சந்தோஷம் அடைய மாட்டாங்க. பிறர் உயர்வாக இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கிடைச்சிச்சு, அந்த பொருள் பார்த்து பொறாமப்படுவாங்க. பிறர் உயர்வை பார்த்து பொறுக்க முடியாமல் இருக்கிறது தான் பொறாமை. அதான் மத்சரினம். அந்த மத்சரம்னா பொறாமை. அந்த பொறாமையானது நீங்கிடும் எப்போ நான் பாகவதம் கேட்டால். நம்மளுக்கு பகவான் என்ன கொடுத்தானோ அது திருப்தியாக, இதுதான் மனசு நிம்மதி கொடுக்கும். பிறர் விஷயத்தில் நம்மளோட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க பார்த்து பொறாமப்பட்டால் நம்ம நிம்மதி கெடும். எதுக்கு தேவையில்லாத. நமக்கு என்ன கொடுத்தான்றது விஷயமே முக்கியம் இல்லை, பிறருக்கு கொடுத்துருக்கானே, அவன் உயர்வாக இருக்கானே, நல்லா வாழறானே, அதை பார்த்து தான் பொறாமை. இந்த மத்சரியமானது பாகவதம் 7 நாள் பாகவத சப்தாகத்தினால இதெல்லாம் போயிடுமா, இந்த கெட்ட குணங்கள்லாம் போயிடுமா. எவ்வளோ பெரிய பலன்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து மனமாற்றங்க. நம்ம பாவங்கள் போயிடுமா, நம்மளுடைய மனசு காமம் போயிடுமா, கோபம் போயிடுமா, பொறாமை போயிடுமா. அதே சமயத்தில் நம்மளுடைய குறுகிய மனப்பான்மை போயிடும். அதே சமயத்தில் நமக்குள்ளே பொய் சொல்கிறது, நம்ம பொய் சொல்கிறோம்ல, அந்த பொய் சொல்கிறதுலாம் விட்டு போயிடுமா. அப்பா அம்மா மதிக்க ஆரம்பிச்சிடுவோமா. அதே சமயத்தில் அல்பமான ஆசைகள்லாம் இருக்குது இல்லையா, இந்த ரோட்டில் விற்கிற பொருள்லாம் சாப்பிடணும், அதை இந்த இதெல்லாம் ஒரு கேவலமான, அதாவது ருச்சி, இதெல்லாம் கேவலமான ருச்சின்னா இதெல்லாம் அல்பமான ஆசைகள்.
பிரசாதம் மட்டும் சாப்பிடணும். கண்டதெல்லாம் ரோட்டில் விற்கிற பொருள்லாம் சாப்பிட்றாங்க. இந்த திருஷ்ணை இதெல்லாம் போயிடும். குலதர்மத்தை கடைப்பிடிக்கணும். குலதர்மத்து மேலே பக்தி வரும். ஆசிரம தர்மம் மேலே பக்தி வரும். இந்த நல்ல புத்திலாம் எதனால் வரும்னா பாகவதத்தினால இந்த மனமாற்றங்கள்லாம் ஏற்படுமா. இதெல்லாம் ஃபுல்லாக மனசை மாற்றுறது தான் இந்த பாகவதம். அப்புறமா நம்ம வாழ்க்கையில் நம்ம பணம் கிடைக்குமா, பொருள் கிடைக்குமா, பிள்ளை பாக்கியம் கிடைக்குமா, கல்யாணம் ஆகுமா அப்படின்ற பலன்கள்லாம் இந்த மனமாற்றம் ஏற்பட்டாவே அதெல்லாம் தன்னாலே நடக்கும். அந்த பலன்கள் பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மனசை மாற்றும், நம்ம ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும். அதான் கோபக்தி தக்தாக குரோதக் தக்தாக குளிராஷ்ட காமினகா சப்தாக யக்ஞேன கலோபனத்தில். அப்போ கோபம் தாபம் இந்த மனசில் இந்த மாற்றங்கள்லாம் மனசு பரிசுத்தமாகிடும். அடுத்தது பாருங்கள், தம்படிச்சிக்கிறது, வீண் பெருமை பறைசாற்றி கொள்வது, பொறாமப்படுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம விட்டுருவோம். இந்த கெட்ட நடத்திகள் இது மாதிரி ஒரு அற்பமான மனப்பான்மைகள்லாம் நம்ம விட்டு போய்டும். அப்போ பஞ்சோக்கர பாபாக சலச்சத்மகாரினக குரூரா பிசாச்சா இவனர் தயாசிய. பஞ்சமாக பாதங்கள் பண்ணவங்களுக்கு பரிகாரங்களே கிடையாது, தண்டனை தான் அவங்களுக்கு. பிராமணனை வதம் செய்தவன், குரு பத்தினியத்தில் விபரீதமாக நடந்தவனவன், நண்பனுக்கு துரோகம் பண்ணவன், மதுபானம் பண்ணவன், அப்புறம் இந்த 4 இவைகளுக்கு உடந்தையாக இருந்தவன் 5வது பாவம். இந்த 5 பாவங்கள் பஞ்சமா பாதங்கள் சொல்கிறாங்களே, அந்த பஞ்சமா பாதங்கள்லாம் பண்ணவங்க. சில பேர் சொல்லுவாங்க வீட்டுக்கு தீ வைக்கிறவங்க, நம்பினவங்களுக்கு விஷம் கொடுக்கறது, இதெல்லாம் கூட பஞ்சமா பாதங்கள்னு சொல்லுவாங்க சில பேர். அது எப்படி, அது பல விதத்தில் பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. மொத்தம் பாவம். இந்த பஞ்சமா பாதகங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இப்போ விஷம் வைக்கிறது என்னென்னா, பீமனுக்கு விஷம் வச்சான் துரியோதனன், இது பஞ்சமா பாதங்கள் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதே சொந்தத்தில் அரக்கு மாளிகையில் தீ வச்சு எரிக்கணும்னு நினச்சான் துரியோதனன். இதெல்லாம் வீட்டுக்கு தீ வைக்கிறது, விஷம் கொடுக்குறது, இதெல்லாம் கூட பஞ்சமா பாதகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் துரியோதனன் பண்ணான். அப்போது இந்த பஞ்சகுர பாபாக மதுபானம் பண்ணுறது பஞ்சமா பாதம். அப்போ மதுபானம் பண்ணுறவனுக்கு பரிகாரம் என்னென்னா, இரும்பை காய்ச்சி வாயில் குடிக்கணும். அதான் பரிகாரம். அப்படின்னு அதோட சாவறதே மேல். அது என்ன, இரும்பை காய்ச்சி வாயில் குச்சா என்ன ஆகும், உயிர் தான் போயிடும். அதான் பரிகாரம் யாரும் மதுபானம் பண்ணுறவங்களுக்கு. இது சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு, பாகவதத்தில் அடிக்கடி சொல்கிறார். கபில வாசுதேவ உபதேசத்துலேயும் சொல்லியிருக்கார், அதே சமயம் நரக வர்ணனையிலையும் சொல்லியிருக்கார். இந்த மதுபானம் பண்ணுறவங்களுக்கு என்ன பாவத்தை 2-3 இடத்துல திருப்பி சொல்லியிருக்காரு. அப்போ பஞ்சமா பாதகங்களுக்கு பிரம்மஹத்தி பிராமண வதம் பண்ணனா அவன் பேயா பிசாசு ஆளுவான், பூதம் ஆலைவான், ரொம்ப கஷ்டம். பிரம்மஹத்தி தோஷம் பிரம்ம ராட்சசனாக மாறுவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படியோ மொத்தம் அந்த பாவங்களுக்கு தண்டனை ரொம்ப கடுமையானது. அப்போ அதுக்கெல்லாம் அப்போ விமோச்சனமே இல்லையான்னு கேட்டால், இந்த சப்தாக யக்ஞத்தில் போய் கலந்துட்டாங்கன்னா அந்த பாவங்கள்லாம் விலகுமா. பஞ்சோக்கர பாபாக எவ்வளோ கருணை பாருங்கள் சனகாதி முனிவர்களுக்கு. சனகாதி முனிவர்கள் கருணை இருக்கட்டும், பாகவதத்துக்கு எவ்வளோ கருணை பாருங்கள். பாகவதம் இவங்களெல்லாம் கரையேற்றன்னு சொல்லுதான், கர்ஜிக்கு தான். பஞ்சோக்கர பாபாக சல சத்மகாரினக குரூரா பிசாச்சா இவனிர்தயா. கொடூரமான காரியங்களை செய்பவர்கள், ஒரு அலைச்சலான காரியங்கள், அதாவது என்னென்னா ஒரு லட்சியம் இல்லாத ஒரு காரியங்களை செய்யும். சலச்சத்ம காரியனா, அது கெட்ட காரியங்கள். ஆனால் அதில் பிரயோஜனமே இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறவங்க. ஆனால் பாவம்னு தெரியும், பாவம் செய்ய பிரயோஜனம் இல்லாமல் யாருக்கோ எதுக்கோ கட்டுப்பட்டு செய்கிறவங்க இந்த சலச்சத்ம காரியர்கள். அதே சமயத்தில் குரூரமாக நடந்து ஒரு ஈவரக்கம் இல்லாமல் பிசாசு போல வாழ்க்கையை நடத்துபவர்கள். இப்போ பணப்பேயின்னு சொல்கிறோம் இல்லையா, பணத்தை பிசாசு மாதிரி பணத்தை சேர்க்குறாம்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி பலவிதமான ஆசைகளில் பிசாசு மாதிரி, அதாவது என்னென்னா ஆச்சார அனுஷ்டானம் இல்லாமல் தலையை விரித்து போட்டுன்னு பிசாசு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சுத்தபத்தம் இல்லாமல் அது மாதிரிலாம் வாழறவங்க. அதே சமயத்தில் குரூரமாக அவங்க முகத்தை பார்த்தாவே அந்த குரூர மனப்பான்மை, அப்படியே கண்ணும் பார்த்தா பயங்கரமாக எள்ளும் முள்ளும் வெடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி குரூரமாக இருப்பாங்க. அவர்கள் பார்த்தா வார்த்தையே தப்பாக வரும், கொடூரமாக நடந்துப்பாங்க, கொஞ்சம் கூட நிர்தயாஸ்தி தையற்றவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட குரூரமானவர்கள் இவர்கள்லாம் கூட இந்த பாகவதம் கேட்டாங்கன்னா அந்த குரூரத்தன்மையை விட்டுடுவாங்க, அந்த தயையற்ற தன்மையெல்லாம் போயிடும். இதெல்லாம் இந்த பாகவதத்தினால இந்த மாற்றங்கள்லாம், அந்த மனமாற்றம், இந்த தன்னுடைய செயல்களில் மாற்றம், இதெல்லாம் ஏற்படும். எல்லாத்தையும் விட்டுடுவாங்க இந்த பாகவதம் கேட்டால்.
இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுத்துதுன்னு இந்த பாகவத்தில் பஞ்சமா பாதங்கள் போயிட்டு தான். அதே சமயத்தில் குரூர நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற குரூரத்தன்மை வெளிப்புறமாக காட்டிய மாட்டாங்க, மனசில் குரூரத்தன்மை இருக்கும். பிசாசு போல் பணம் பணம் பணம்னு பேய் மாதிரி அலையிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அலையிறத்தன்மை அல்ப விஷயங்கள்லாம் இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும், மனசில் சாந்தி ஏற்படும். இதனால் நிம்மதி. இப்போ குரூரமாக பணத்துக்கு பேய் பிசாசு மாதிரி அலையிறாங்கன்னு சொல்கிறான், மற்ற விஷயங்கள் பிசாசு மாதிரி அலையிறாங்க, பேய் மாதிரி அலையிறான்னு இல்லை, அங்கே வர்றான் இங்கே வர்றான் அப்படின்னா அவனுக்கே நிம்மதி இல்லாமல் தானே இருக்கான். பணத்துக்கு பேய் மாதிரி அலைஞ்சதுனால அவன் ஒன்றும் சேமமாக இல்லையே, சந்தோஷமாக இல்லையே, நிம்மதியாட்டு தானே இருக்கான். அப்போ அவங்களுக்கெல்லாம் சாந்தி கொடுக்குறது என்னன்னா இந்த பாகவதம். பணத்தாசெல்லாம் விட்டுடுவாங்க, பிற சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, பொறாமை போயிடும், இந்த குருரமன் அந்துக்க மாட்டாங்க, எல்லாமே மாறிடும். இந்த மனமாற்றங்கள்லாம் நமக்குள்ளே இதில் ஏதாவது எதனா ஒரு தோஷத்தில் நம்ம மாட்டின்னு இருப்போம். இப்போ நான் லைனாக சொல்லணும் வந்தனே, இந்த தோஷங்களில் ஏதாவது ஒரு தோஷத்தில் நம்ம இருப்போம். அந்த தோஷங்கள்லாம் எப்போ விலகும் அப்படின்னா பாகவதத்தில். சில பேருக்கு இதில் நிறைய தோஷமும் இருக்கும், கோபம் இருக்கும், காமம் இருக்கும், நிறைய அந்த பொறாமை இருக்கும், அதெல்லாம் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது, இல்லாமல் இருக்காது, இருக்கும். இந்த முக்குணமான மாயை தானே எல்லாமே. அப்போ இதெல்லாம் எதனால் மாற்றம் ஏற்படுன்னா பெரிய பிரயோஜனம் இந்த சப்தாக யஜ்ஞம். இந்த 7 நாள் பாகவதம் மூலப்பாராயணத்தில் போய் ஃபுல்லாக உட்காந்து கேட்டு பாருங்கள், நமக்குள்ளே இதெல்லாம் மாறிடும், இதெல்லாம் கழுவி தள்ளணும். ஏன்னா பாகவதம் சனகாதி முனிவர்கள் சொல்லியிருக்காங்க, சத்தியமான வாக்கு இதெல்லாம். இன்றைக்கி எத்தனையோ பேர் வாழ்க்கை மாற்றிருக்கு இந்த பாகவதம். அதுதான் பாகவதம் பிரசித்தம். அது மட்டும் இல்லை, பிரம்மஸ்வபுஷ்டா பிராமண சொத்தை அபகரிக்கிறவன் பாப்போம் பிராமண சொத்தை. அதுவும் ஆங்கிரஸ் கோத்திரத்தில் இருக்கிற பிராமணர்கள் தான் ரொம்ப சொத்தை அபகரிக்கக்கூடாது, அவங்களுக்கு இம்சை பண்ணக்கூடாது, அது மெயினாக சொல்லுவாங்க. மற்ற கோத்திரத்தில் இருக்கிறவங்க இம்சை பண்ணலாமன்னா யாருக்குமே இம்சை, எந்த ஜீவராசிகளும் இம்சை பண்ணக்கூடாது. மொத்தத்தில் பார்த்தா எந்த ஜீவராசி இம்சை பண்ணக்கூடாது. ஆனால் பிராமணர்களில் கண்டிப்பாக இம்சை பண்ணக்கூடாது. பிராமணன்னா பிறப்பினால் மட்டும் இல்லை, செயல்களாலையும் குணங்களாலையும் பிராமணனாக இருக்கிறவங்க அவங்கள, அதுவும் கண்டிப்பாக பாகவதர்களில் பாகவதர்களுக்கோ இம்சை பண்ணக்கூடாது, பாகவதர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி பிராமணர்கள் சொத்து ஆசைப்படக்கூடாது. அது பிராமண சொத்து இல்லை, பரஸ்வபுஷ்ட சாதாரணமாக பிற சொத்துக்கே ஆசைப்படக்கூடாது. நமக்கு என்ன பகவான் படியாக இருந்தானோ அதோட திருப்திப்படணும். அப்படியேப்பட்ட பாவம் பண்ணவர்கள், அந்த பிராமண சொத்தை அபகரித்தவங்க, அவரெல்லாம் கரையேற முடியுமானா அந்த பாகவத்தினால கரையறலாம். இந்த ரகசியத்தை உடைக்கிறார். நீ பாவம் பண்ணிட்ட, சரி பரவாயில்ல, தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ நீ திருந்திட்டேன், சரி அவர் சொத்து திருப்பி கொடுத்துருவேன், சரி அப்போ வா பாகவத்துக்கு வா, அந்த பாவம் விலகத்துக்கான வழி இருக்குது. இனிமேல்ட்டு யார் சொத்தும் அபகரிக்காத, எந்த பிராமண சொத்தும் அபகரிக்காத, ஓகேவா மாற்றினா சரி. அப்போ இந்த ஏற்கனவே அபகரிச்சதுக்கு பாவம் இருக்குது, அந்த பாவம் எப்படி போகிறதுனா இந்த சப்தாக யஜ்ஞத்தில் கலந்துக்கும், அந்த பாவம் விலகும். பிரம்மஸ்வபுஷ்டா விபச்சாரக்காரினகா, விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற ஆண்களோ பெண்களோ அவரெல்லாம் கூட இந்த பாகவதத்தை கேட்டு தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ள முடியும். ஆமாம், 5 வேசிகளோட தொடர்பு கொண்ட துந்துக்காரி கரையார் இல்லையா, வேசிய சங்கம் கொண்ட விபச்சாரத்தில் ஈடுபட்டு அவளோட சேர்த்து கொண்ட அஜாமலன் கரையார் இல்லையா. ஒரு பிங்களன்ற வேசி பகவத் பக்தியினால் பரிசுத்தம் அடைஞ்சு அந்த வேசியானவள் பவித்திரமாகலையா. லக்ஷஹீரான்ற ஒரு வேசி ஹரிதாஸ் தாகூர் மூலமாக நாம உபதேசம் பெற்று அவள் பரிசுத்தமாகலையா. சிந்தாமணின்னு ஒரு வேசி, அவள் பில்வமங்கல தாகூராச்சாரியர் அனுகிரகத்தினால அந்த சிந்தாமணி தான் குருவாக ஆசிரியர். அந்த சிந்தாமணி ஆனவள் பகவத் பக்திக்கு அவள் பவித்திரமாகலையா. எவ்வளோ பேர் அதுபோல் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள்லாம் கூட இந்த பாகவத தர்மத்தினால் பரிசுத்தம் அடைந்திருக்கிறார்கள். அப்படி கெட்டுப்போன அகலியை கூட பாகவத தர்மத்தை கடைப்பிடிச்சு ராமநாமத்தை சொல்லி கரையார் இல்லையா. யோசிச்சு பாருங்கள், இது மாதிரி நிறைய பிரமாணங்கள் இருக்குது. அவள் விபச்சாரத்தில் இருந்தவங்களாம் கூட, விபச்சாரம் ஈடுபட்ட ஆணோ பெண்ணும் அவரெல்லாம் கூட இந்த பாகவதத்தினால் கரையேற முடியும். எப்படிப்பட்ட பாபியானார் அவரெல்லாம் கூட இந்த பாகவதத்தை 7 நாள் உட்காந்து யஜ்ஞம் இது. ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா, நான் சொல்லலை, சனகாதி முனிவர்கள் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறாங்க. நமக்குள்ளே நம்ம வாழ்க்கை நம்ம சரியான நிலையிலே இல்லை. இப்போது கலியுகத்தில்
நம்ம நிறைய விஷயங்களால், துன்பங்களாலையும், இந்த கோபதாபங்களாலையும் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ நமக்கெல்லாம் கடவுளாக பார்த்து நமக்கு என்ன பண்ணுறா, இந்த சப்தாக யஜ்ஞங்கள் அங்கங்கே நடக்கும்படி ஏற்பாடு பண்ணிக்கிறார். அப்போ அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணோம், நம்மளை ஒப்படைச்சிடணும் பகவான்களை. இந்த 7 நாளில் நம்ம ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, நம்ம ஒன்றும் பெருசாக வெட்டி முறிக்க போகிறதில்ல. நம்ம என்ன தான் சம்பாதிச்சுட்டு போகிறோம் சொல்லும் பார்க்கலாம். என்ன சம்பாதிச்சாலும் நம்ம என்ன நிம்மதியாக இருக்கோம் சொல்லும் பார்க்கலாம். என்னத்தை சாதிச்சிட்டோம்? பகவத் கதைக்கே வராமல் நம்ம உலக காரியம் முக்கியம், எனக்கு டைம் இல்லை, வேலைக்கு போகணும், நான் உத்தியோகம் போகணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பகவத் கதைக்கே வராமல் என்ன பெருசாக நம்ம நிம்மதியாக இருக்கிறோம், என்ன சந்தோஷமாக இருக்க சொல்லுவோம். என்ன பிரச்சனையில் நம்ம தீர்ந்துருக்கு? ஒரு பிரச்சனையாவது முழுசாக தீர்ந்துருக்கா? எனக்கு இந்த பிரச்சனையை தட முடிஞ்சிச்சுப்பா, இனிமேல் எனக்கு பிரச்சனையே இல்லைப்பா, நான் நிம்மதியாக, இனிமேல் எனக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒன்று போனால் ஒன்று. ஆனால் இதுக்கு எங்கே தான் ரிலாக்ஸேஷனு, எங்கே தான் ஆறுதல்? இதுக்கு என்ன, நமக்குள்ளே இந்த பாவங்கள்லாம், இந்த தோஷங்கள்லாம் இருக்குதுன்னா, இந்த தோஷங்கள்லாம் நம்ம விட்டு போகணும். நம்ம கோபம், காமம், குரோதம், இது மாதிரி போகாமை, இது மாதிரி ஏதாவது ஒரு துவேஷம், அவங்க பிடிக்கலை, இவங்க பிடிக்கல, இதுபோல் நம்ம பிரச்சனை பண்ணுறாங்க, குரூரமாக நடந்துக்கிறாங்க, தயற்றவங்க அந்த இதுபோல் பஞ்சம பாதங்கள், இவங்களோட பழக்கம், அவங்களோட பழக்கம், இந்த தோஷங்களால் பாதிக்கப்பட்ட கலிதோஷம், இவைகள் எல்லாம் கலிதோஷத்தால் பாதிக்கப்பட்ட நாம் அப்போ எங்கே தான் நம்மளை இந்த பாவம், இந்த தோஷங்கள்லாம் நம்ம கழிக்கிறது அப்படின்னா, இந்த சப்தாக யஜ்ஞத்தில் வந்து கழிச்சிடலாம். இந்த சப்தாக யஜ்ஞத்தில் வந்து இந்த தோஷங்கள்லாம் நம்ம கழிச்சிட்டு நாம் ரிலாக்ஸ் அடையலாம். இதெல்லாம் பாகவதம் நமக்கு இப்படிலாம் நமக்கு ஒரு பாடமாக அழகாக நம்மளுக்கு சனகாதி முனிவர்கள் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ கடைப்பிடிச்சுன்னா நமக்குள்ளே இருக்க இந்த தோஷங்கள்லாம் நம்ம விட்டு போயிடும், நாம் சேமத்தை அடையலாம். நீ வந்து வாழ்நாள் முழுவதும் பாகவதம் படிக்க முடியல, பரவாயில்ல, உங்கள் வீட்டில் படிக்க முடியல, அசௌகரியம், சரி, அந்த படிக்கிற இடத்துலையாவது, அந்த சப்தாக யஜ்ஞம் நடக்கிற இடத்துலையாவது போய் உட்காந்து சேமத்தை அடையேன். இந்த மாற்றங்கள்லாம் நம்ம விட்டு நம்மளுக்கு ஏற்படும், நமக்குள்ள பாவங்கள்லாம் வெளியே போயிடும், நம்மளுக்கு சேமங்கள் ஏற்படும். இந்த யஜ்ஞத்தில் கலந்துக்குன்னா பகவான் சந்தோஷம் அடைஞ்சு என்ன பலன் கொடுப்பானோ அந்த பலன் நம்ம கொடுத்துருவோம், யஜ்ஞத்தில் கலந்துக்கணும். அதுமாதிரி இந்த சப்தாக யஜ்ஞம், இந்த பாகவத யஜ்ஞத்தில் நமக்கு இந்த தோஷங்கள் விலகுது மட்டும் இல்லை, பெரிய பெரிய பலன்களும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும், கிடைக்கும். இப்போது இந்த சப்தாக யஜ்ஞத்தை வலியுறுத்தத்துக்காக இது சொன்னதில்லை, உண்மையிலேயே இது போல் எத்தனையோ வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதை வலியுறுத்துக்கு சொன்னதாக இருந்தாலும் சத்தியம் தானே, ஒன்று கூட பொய் கிடையாது, இந்த வார்த்தைகள்லாம் சத்தியம். சரி, அப்போது வியபிச்சாரக்காரினக சப்தாக யஜ்ஞேன கலோ புனந்திதே. இது மாதிரி எவ்வளோ தோஷங்கள் மனுஷனிடத்தில் இருக்குது. பொறாமை, காமம், குலம் சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு பிற சொத்தை அபகரிக்கிற புத்தி, பிராமண சொத்தை அபகரிக்கிறது, பஞ்சமா பாதங்கள் பண்ணுற, இது மாதிரி பல தோஷங்கள் இருக்குது. அப்படி சொல்லிட்டு போனால் நிறைய தோஷங்கள் மனுஷனிடத்தில் இருக்குது. எல்லாத்தையும் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. மொத்தத்தில் சுருக்கமாக சொல்கிறேன், உடம்பால் செய்யக்கூடிய பாவம் எல்லாமே, மனசால் செய்த பாவம், வாக்குனால் செய்த பாவம் எல்லாமே அதாவது காயேன வாச்சா மனசாபி பாதம் நித்தியம் பிரகிருதி ஷடா ஹடேனை அடம்பிடிச்சு இந்த ஜடமாக இந்த பாவத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேருடைய தோஷமும், ஏன்னா ஒவ்வொரு பாவத்தை சொல்லி போனால் அப்பால் போயினே இருக்கும், நிறைய எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மொத்தத்தில் உடம்பால் மனசால் வாக்கால் என்னென்ன பாவங்கள் செய்தேன் மொத்தத்தையும் இது கழுவி தள்ளிடும் இந்த சப்தாக யஜ்ஞம். அப்போ இந்த வார்த்தையை கவனிக்கணும். ஏன் இவ்வளோ வலியுறுத்தி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க? நாம் மேலே உள்ள கருணையினால் இந்த சனகாதி முனிவர்கள் நாரதர் மக்கள் பிடுங்கி கொடுக்குறார். லோகஹிதம் கிருபாகா கிருபாலுபிர் லோகஹிதம் விசாரிய அப்படின்னு கேட்குறாரு. உலக நன்மைக்காக நீங்கள் கிருபாலுக்கள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நாரதர் சனகாதி முனிவர்களுக்கு இந்த பிடுங்கி கொடுக்குறாரு நமக்கு இந்த விஷயங்களை. உலக நன்மைக்காக சொல்லுங்கள். ஏன்னா நாரதர் முக்தாத்மா, அவருக்கு மேல் பட்டுதல் ஏற்பட போகிறதில்ல. சனகாதி முனிவர்களும் சதா வைகுண்ட நிலையர்கள், அவர்களும் பட்டுதல் ஏற்பட போகிறதில்ல, அவங்க முக்தாத்மாக்கள். ஆனால் ஏன் இந்த சப்தாக ஏற்பாடு பண்ணார் நாரதர்னா, மக்களுக்காக லோகஹிதம் இருப்பா, லோகஹிதம் விசாரிய, உலக நன்மைக்காக தான் இவங்களாம் பாடுபட்டாங்க மகாத்மாக்கள். அப்போ நமக்குள்ளே இந்த தோஷங்கள் விலகணும், காமம், குரோதம், இது போல் தோஷங்கள்னு விபச்சாரத்தில் ஈடுபட்டு பாவம் பண்ணவங்க, அசுத்தமானவர்கள், அவர்களெல்லாம் கூட இந்த பாகவத்தினால புனந்திதே பரிசுத்தம் அடைவார்கள். நல்ல புத்தி ஏற்படும், நல்ல நடத்தைகள் உண்டாகும், நம்ம வாழ்க்கையே மாற்றம் ஏற்படும். யாரையும் துடுக்குன்னு எடுத்தறிஞ்சு பேச மாட்டோம், யோசித்து பேசுவோம், நிதான புத்தி உண்டாகும், யாரையும் தப்பாக நினைக்க மாட்டோம். இதெல்லாம் நம்மளுக்கு
எதை சொல்கிற, காயேன வாச்சா மனசாபி பாதகம் நித்தியம் பிரகுர்வந்தி. தினமும் வாக்கால் மனசால் உடலால் பாபத்தையே செய்து கொண்டு நித்தியம் டெய்லி இது ஒரு விரதமாக செய்கிறாங்க. ஆமாம், டெய்லி உடலாளிய மனசால் வாக்கால் பாவத்தையே செய்து கொண்டு இருப்பவர்கள் யார் யாரில் இருக்காங்களோ எல்லோரும் வர சொல்லு. அவங்களெலாம் கூட இந்த சப்தாக யஜ்ஞத்தில் இந்த பாகவத்தில் கலந்துக்க வச்சேன்னு சொன்னால் நீ பாக்கியசாலி, பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான். அப்படிப்பட்ட பாபிகள்லாம் கூட கொண்டு வந்து பாகவத்தில் உட்கார வச்சு கதை கேட்க வச்சல, நிச்சயமாக பகவான் மேலே கருணை காட்டுவான். அவனுக்கும் பெரிய பலன்கள் கொடுக்கும். இந்த கேட்க வச்சவனுக்கும் ஸ்ராவியதி அப்படின்னு பதம் இருக்குது. சுன்வந்தினா கேட்குறவங்க, ஸ்ராவியதினா கேட்க செய்பவர்கள். அவரெல்லாம் கூட பகவான் கருணை காட்டி. இப்போது கோகர்ணன் வந்து சப்தாகம் ஏற்பாடு பண்ணார். கோகர்ணன் 7 நாள் துந்துகாரி கேட்டான். துந்துகாரி மட்டும் கரையாரில்ல, அங்கே முடவமாக இருந்தவங்க, கண் தெரியாதவங்க இருந்தவங்க, இவங்கெல்லாம் பாகவதம் கேட்டு அத்தனை பேரும் கரையேற்றதுனால கோகர்ணனை கோபாலனே வந்து கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி பகவான் அவனை வைகுண்டத்துக்கு ஆட்சி போயிட்டார். யார்? கிருஷ்ண பரமாத்மா கோகர்ணனை. அப்படின்னா நம்ம கேட்க செய்கிறோன்னா, இந்த சப்தாக யஜ்ஞத்தில் கலந்துக்க வைக்கிறோன்னா நம்ம மேலே பகவானுக்கு ரொம்ப கிருபை உண்டாகும். அதனால் நாம் மட்டும் கரையாறினா போதும், மற்றவங்களும் அவனா மகா பாவி, அவன் மகா கோபிஷ்டன், அவன் குடிகாரன், அவன் மதுபான பிரியன், அவன் மாம்சபக்ஷன் பண்ணுறவங்க, அவன் வேசிய சங்கத்தில் இருக்கான், அவன் விபச்சாரத்தில் ஈடுபடுறவங்க, அவங்களாம் வேணாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கக்கூடாது. அவர்களெல்லாம் கூட ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால தவறான வழியில் போகிறாங்க. நம்ம அவங்க மேலாம் கருணை காட்டி அவங்களாம் அழைச்சிட்டு வந்து பாகவதம் கேட்க வைக்கணும். இந்த கருணை நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம என்ன பாகவதர்? ஒரு பாகவதம் படிக்கிறோம், நான் மன்னிக்க மாட்டேன், மகா பாவி, எப்படின்னா கேட்டு போட்டோம், நான் மட்டும் கரையாறினா போதும் அப்படின்னு நான் மட்டும் பாகவதம் படித்தோம்னா நம்ம பாகவதரே இல்லை. அப்படின்னா சனகாதி முனிவர்கள் எவ்வளோ பரந்தமான நோக்கத்தோடு சொல்லியிருப்பாங்களா? அவங்க பிராமணர்கள், பிரம்மதேவருடைய மூத்த புத்திரர்கள். நாரதர் பிரம்மதேவர் புத்திரர் தான். அப்போ அவங்க பிராமணர்கள் தானே. அப்போ அவங்க வந்து ஏன் இவ்வளோ நிலைக்கு இறங்கி பேசணும்? இப்படி விபச்சாரத்தில் இருக்கிறவங்க, மாம்சபக்ஷம் பண்ண, துராச்சாரத்தில் இருக்காங்க, குரூரமாக இருக்காங்க, பஞ்சமாக பாதங்கள் செய்யக்கூடியவர்கள், மதுபான பெரிய, இப்படிப்பட்ட கீழ்நிலையில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து கதை கேட்க வை அப்படின்னு ஏன் சொல்லணும்? இதாங்க மகாத்மாக்களுடைய குணங்களே. தான் பிராமணர் மட்டும் கதை கேட்கணும், பாகவதம் கேட்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்மளோட கீழ்நிலையில் பதிதரலாக போயிட்டாங்க. அவங்களெல்லாம் இந்த சப்தாக யஜ்ஞத்தில் உட்கார வச்சு கதை கேட்க வைக்கணும்னு சொன்னாலே அதை கோகர்ணன் செய்தார். ஷய ரோகி, நோய் நொடியில் இந்த குஷ்ட நோயினால் அவஸ்தைப்படுறவங்க அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து, அதே தரித்திரர்கள், பிச்சை எடுக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, முடவமாக இருக்கிறவங்க, கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட தீன நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து கதை கேட்க வச்சார் கோகர்ணன். அதனால தான் பகவான் ரொம்ப பிரியமாயிடுச்சு. கோகர்ணனை கட்டி ஆலிங்கனம் பண்ணி வச்சு போனார். அப்போ இவர்களுக்கெல்லாம் யார் தான்? அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன தான் கதி சொல்லி பார்க்கலாம்? இவங்களாம் யார் சொல்லுவாங்க? நம்ம போன்ற பாகவதர்கள் தான் போய் கருணை தூரே அச்சுத கதைக்கு தூரமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் போய் நம்ம கூப்பிட்டு, வாப்பா இந்த கதை கேளு, பாகவதம் வச்சுக்கிறோம், 7 நாள் வந்து கேளு, உன் குறைகள்லாம் நிவர்த்தி ஆகும், பிரச்சனைலாம் தீரும் அப்படின்னு நம்ம கருணையினால் என்ன பண்ணோம், அவங்களுக்கெல்லாம் போய் கூப்பிடணும். அப்போ பகவான் சந்தோஷம் அடைவான். எதுக்காகனா கிருஷ்ண பிரீத்தியர்த்தம், அவ்வளோதான். பகவத் பிரீதிக்காக இதெல்லாம் நம்ம செய்தோம்னா இவருடைய தோஷங்கள்லாம் விலகும். பாவிகள் தான். ஆமாம், எவன் பாவம் பண்ணாதவன் சொல்லு பார்க்கலாம் உலகத்தில்? அதாவது பைபிளில் ஒரு கதை வருது. இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறாரு, இப்போ வியாழக்கிழமை கிறிஸ்மஸ் வருது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விபச்சாரி, அந்த விபச்சாரியை வந்து என்னென்னா எல்லாம் கல்லெத்து அடிக்கிறாங்க அந்த ஊர் ஜனங்கள்லாம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அந்த விபச்சாரி வந்து எனக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து காலில் விழுறான். யார்? அந்த விபச்சாரி. உடனே எல்லாரையும் தடுத்து நிறுத்து அந்த விபச்சாரியை வந்து அந்த பெண்ணை வந்து தனியாக நிற்க வச்சு மற்றவங்க எல்லோரும் அந்த கல்லெத்து அடிக்க வராங்க இல்லையா, அந்த ஆண்கள்லாம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, உங்களில் யாராவது பாவம் செய்யாதவர்கள் யாருன்னா இருந்தால் முதல் கல்லை நீங்கள் எறிங்க அப்படின்னு. நான் பாவியே இல்லை, நான் பாவமே செய்யாதவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்கள். அவங்க வந்து இந்த விபச்சாரி, இந்த பெண்ணை நீங்கள் கல்லெத்து அடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். எல்லாம் கல்லு கீழே போட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் பாவம் பண்ணியிருக்காங்க.
அந்த விபச்சார இடத்துலையும் ஈடுபட்டிருக்காங்க அங்கே நிறைய பேர். அதனால் தலை குஞ்சிட்டாங்க. ஆமாம், அவர்கள் அந்த விபச்சாரத்தில் தவறான சங்கத்தில் இருந்திருக்காங்க அங்கே சில பேர், நிறைய பேர். அதனால் தலை குஞ்சினாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் தப்பு பண்ணாதவங்களாக இருந்தால் முதல் யார் தப்பு பண்ணாதவங்களும் இந்த கும்பலில் அவங்க முதல் கல்லெறியலாம் அப்படின்னு. யாருமே கல்லெறியல. அப்போ மனசாட்சி குத்துது எல்லாருக்குமே. அப்போது அந்த காலத்து மக்கள் அதனால் மனசாட்சி குத்துது. இந்த காலத்து மக்கள் எப்படி இருப்பாங்களோ தெரியாது. அப்போ சொல்கிறாங்க, தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது, அப்போ எல்லாமே பாவம் பண்ணவங்க தான் அப்படின்னு எல்லாம் பின் வாங்கிட்டாங்க எல்லா மக்களும். அந்த விபச்சாரி பார்த்து சொல்கிறார், இனிமேல் இந்த தவறான தொழில் பண்ணாத, புரியுதா, தேவனை உண்மையாக நேசிப்பாயாக, இறைவனை உண்மையாக விசுவாசம் பண்ணு, போ வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவளும் திருந்தினா, அவர்களும் திருந்தினார்கள். அப்போது தப்பு பண்ணாதவங்க யாரும் சொல்ல பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஜாதியில் உயர்ந்தவங்களோ குலத்தில் உயர்ந்தவங்களோ இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. ஆனால் தீன நிலையில் இருக்கிற இப்படிப்பட்ட இதை பற்றி பாகவதம் பற்றியே என்னன்னு தெரியாமல் இருக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் யார் சொல்லுவாங்க? நம்ம பண்ணுற பக்தி உள்ளவங்க, பாகவதம் படிக்கிறவங்க, பகவான் நாம சொல்கிறாங்க, நம்ம தான் போய் பிரச்சாரம் பண்ணணும். அவங்க வரமாட்டாங்க, நாம் தான் போய் சொல்லி அழைச்சின்னு அவங்களெல்லாம் பாகவதம் கேட்க வைக்கணும். அதான் நம்மளுடைய கிருபை, அதான் நம்மளுடைய சேவையே. இதுதான் பகவானுக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப பிரியம். அப்படிப்பட்ட முடவனாக இருந்தவன், பிச்சை எடுத்துன்னு இருந்தவன், கஷ்டப்படுறவன், ஷயரோகி, நோய்களில் பாதிக்கப்பட்டவங்க, இந்த கை போனவன், கால் போனவங்க, இப்போ முடவமாக இருந்தவங்க சொல்கிறாரு, அப்படியே சொல்கிறாருங்க. கோகர்ணன் கதையில் வருதுங்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பாகவதம் கேட்க வச்சாராம் கோகர்ணன். அதனால தான் பகவான் கோபாலனே கோலோகத்துலேருந்து கோகர்ணனை கட்டி ஆலிங்கனம் பண்ணினாராம். அப்படியே வருது பாருங்க. அப்போ பாபிகள்னு நம்ம பார்க்கக்கூடாது. யார் பாவம் பண்ணல சொல்ல பார்க்கலாம்? யார் பாவம் பண்ணல? பஞ்சமாக பாதகம், ஆமாம் பஞ்சமாக பாதகி தான். கொலைலாம் செய்திருக்கான், கொள்ளை அடிச்சிருக்கான், கொலை செய்திருக்கான், மகா பாவி தான். அதுக்காக விட்டுடலாமா? அவர்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமையை நம்ம சொல்லுவோம். அவங்க வர்றது வராது அவங்க விருப்பம். அப்போ அவரெல்லாம் கூட்டு இந்த பாகவதத்தில் கலந்து வச்சோம்னா, அந்த காயேன வாச்சா மனசாபி பாதகம் நித்தியம் பிரகிருவந்தி ஷடா ஹடேனையே, அந்த உடலால் மனசால் வாக்கால் செய்த பாவங்கள்லாம் அவங்கள விட்டு போயிடும். பரஸ்வபுஷ்டா மலினா துராசையா சப்தாக யக்ஞேன கலோ புனந்திதே. இப்போ கோகர்ண கருணை காட்டலைன்னா துந்துக்காரி கரையரிப்பானா? யோசிச்சு பாருங்கள். அவன் மகாபாவி. அவனுக்கே அவன் பண்ண அட்டுழியெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவை அப்படி அடித்தான். யார் ஆத்மதேவர் அப்படி அடித்தான் அந்த துந்துக்காரி. இவனால் தான் எங்கள் தாய் துந்துலி கூட கந்தல் செத்தா. அப்படி இருக்கும்போது இவன் நான் ஏன் கருணை காட்டணும் அப்படின்னு கோகாரன் நினச்சிருந்தாருன்னா துந்துக்காரி கரையாக இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியும். தப்பு பண்ணிட்டான், சரி போயிட்டான். இனிமேல் பேசிக்கலால் கொல்லப்பட்டான், அதுக்கு அந்த அண்ணன் அனுபவிச்சான், சரி விடு. இனிமேலும் அவனை நீ மன்னிக்காமல், அண்ணா தான் கோகர்ணனுக்கு அண்ணா தான் துந்துக்காரி, அண்ணன் தம்பியாக தான் வளர்ந்தாங்க. ஆனால் தாய் வேறு, மாட்டு வயிற்றில் பிறந்தார் அவர். துந்துக்காரின்றவன் துந்துலினுடைய தங்க வயிற்று பிள்ளை இருக்கட்டும். ஆனால் அண்ணன் தம்பியாக தானே பழகினாங்க. அப்பா ஒருத்தர் ஆத்மதேவரை தானே அப்பாவை நினச்சின்னு வளர்ந்தாங்க. ஆனால் அண்ணன் தம்பியாக தானே வளர்ந்தான். இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க? போயிட்டு போகிறான். அப்போ ஒரு பாகவத லட்சணம் என்னென்னா, கோகர்ணம் மாதிரி இருக்கணும். எல்லாருக்கும் பாகவதம் சொல்லணும், அவங்களாம் பாகவதம் கேட்க வைக்கணும். பாக்கியம் இருந்தால் வரட்டும், இல்லைன்னா விடுங்க, கம்பல் பண்ண வேணாம். யாரையும் நெருக்கி பிடிச்சி வைக்கணும். சொல்ல வேண்டிய கடமை சொல்லுவோம், கூப்பிட வேண்டியவங்களும் கூப்பிடுவோம், கூப்பிட்டு உட்கார வச்சு பாகவதம் சொல்லணும். இந்த 7 நாள் நியமத்தோடு கேளு, 7ஆவது நாள் பெரிய பலன் கிடைக்கும் நிச்சயமாக. அப்படி கேட்டவங்களுக்கெல்லாம் அந்த வருஷம் பலன் கிடைக்கல, ஏன்னா ஒருமுகப்பட்ட மனதோடு கேட்கணும்னு. அப்போ ஒருமுகப்பட்ட மனதோடு கேட்டாங்க, அடுத்த வருஷமே பலன் கிடைச்சிருச்சு. ஒரே சப்தாகம் 2 சப்தாகம் கேட்டாங்க, அவ்வளோதான். ஒரே சப்தத்தில் துந்துக்காரி கரையேறிட்டான். அப்போ இவ்வளவு தோஷங்களை நீங்கள் சரி, இது போல் கெட்டுப்போன மனசு, கோபம், பஞ்சமாக பாதகம் பண்ண இந்த தோஷத்தில் எங்கே போக்கிங்க சொல்ல பார்க்கலாம்? வேறு என்ன வழி இருக்குது சொல்ல பார்க்கலாம்? அந்த கலியுகத்தில் பாகவதமும் தான், நாம சங்கீர்த்தனமும் கதாசிரவணம் தான் நம்ம கரையேற்றோம். இந்த சப்தாக யஜ்ஞமும் நாம சங்கீர்த்தன யஜ்ஞம் தான் கரையேற்றோம். இதை விட்டால் வேறு வழி, வேறு கதி ரண்யதா, வேறு கதி கிடையாது. அப்போ இதையும் மிஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறது சொல்ல பார்க்கலாம்? இவ்வளோ தோஷங்கள் ஒரு மனுஷனத்தில், துந்துக்காரிகளும் இவ்வளோ தோஷம் இருந்துதான். அதுபோல் ஒவ்வொருத்தர்களையும் இதில் எல்லா தோஷங்களும் இல்லைனாலும் பல தோஷங்கள் ஒரு மனுஷங்களையும் இருக்குது. அந்த தோஷங்களை நம்ம எங்கே போக்கிக்க முடியும் சொல்ல பார்க்கலாம்?
இந்த சப்தாக யஜ்ஞத்தில் தான் நம்ம போகிக்க முடியும். அதனால் எங்கேயாவது சப்தாக யஜ்ஞம் நடந்தால், பாகவதம் தான், தயவு செய்து போய் உட்காருங்க, ஃபுல்லாக இருந்து கேளுங்க. ஃபுல்லாக யார் சொன்னாலும் பரவாயில்ல, பாகவதம் அதை ஃபுல்லாக இருந்து கேட்டு அந்த மூலப்பராயணத்தோட பாகவத கதையும் கேட்டு அனுபவித்து இந்த புண்ணியங்களை நம்ம கொள்ளடிச்சிக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறார். இந்த தோஷங்களை ஏன் இவ்வளோ சொல்கிறாருன்னா, இவ்வளோ தோஷங்களும் மனுஷனத்தில் இருக்குது, இல்லாமல் சொல்லுவாங்களா? கோபம் இல்லையா யாருக்கும்? காமம் இல்லையா? குறுகிய மனப்பான்மை, சுயநலம் மட்டும், தன் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இல்லவே இல்லையா இந்த உலகத்தில்? குறுகிய மனப்பான்மை இருக்குது இல்லையா? அப்புறம் அப்போ அந்த தோஷம்லாம் எப்போ போவோம்? சத்தியநகினா நிறைய பொய் சொல்கிறோம், இந்த தோஷம் இல்லாமல் இருக்காங்களா யாருன்னா? இப்போ இது சொன்ன தோஷங்கள் அத்தனையுமே மனுஷங்கள் இருக்குது, துந்துகாரிகள் மட்டும் இருக்குது. துந்துகாரி மட்டும் இந்த இத்தனை தோஷங்கள் துந்துகாரிகள் இருந்தது, காரியாருனான்றது மட்டும் கிடையாது. ஒவ்வொருத்தர்களும் இந்த பஞ்சமா பாதம் மதுபானம் பண்ணுறாதவங்க யாருமே இல்லையா? அதில் பஞ்சமா பாதங்களும் ஒன்று தானே. பஞ்சோக்கர குரூரமாக பிசாசு மாதிரி நடந்துக்கிறவங்க, குரூரமாக இருந்தவங்க, பணத்தாசை பிடிச்சவங்க, இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க. பிற சொத்தை அபகரிக்காமல் இருக்காங்களே யாருன்னா? பிராமண சொத்தை அபகரிக்காமல் இது இந்த மாதிரி பாவங்கள் பண்ணாதவங்க இந்த உலகத்தில் இல்லவே இல்லையா? நிறைய பேர் இந்த பாவத்தில் ஈடுபட்டவங்க, நிறைய பேர் விபச்சாரத்தில் ஈடுபட்டவங்க, எல்லாமே இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் இந்த பாவங்கள் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவரெல்லாம் என்ன கதின்னா பாகவதம் தான் கதி. பக்தர்களை பற்றி இங்கே பேசலை. பக்தர்கள் பாகவத்துக்கு வரணும், பக்தர்கள் தான் பாகவதம் கேட்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லலை. பிராமணன் மட்டும் தான் பாகவதம் கேட்கணும், பிராமணர் தான் பாகவதம் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலை. பக்தர்கள் கரையேறிட்டாங்க, அவங்களுக்கு பாகவதம் பண்ணால் தான் நம்ம ஜென்ம கரையேறணும் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும் என்ன பிரயோஜனங்க? தெரியாதவங்களுக்கு சொல்லணுங்க. இந்த பாபத்தில் ஈடுபடுறவங்களுக்கு பாகவதம் பற்றி தெரியாது, இந்த மகிமை தெரியாதவங்களுக்கு கூப்பிட்டு இந்த பாகவத்தை தெரிய வைக்கணும். அதுக்கு தான் பாகவதம். சம்சாரினாம் கருணையாக இந்த சம்சாரணம் பண்ணி கொண்டிருக்கிற, மகா பாபத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற, துன்பப்பட்டு கொண்டு இருக்கிற இவரெல்லாம் கரையேற்றத்துக்கு தான் அந்த பாகவத்தினால் கருணையினால் கொடுத்தாராம் சுகாச்சாரியார். நல்லா புரிஞ்சுக்கணும். சாதுக்கள் கரையேறிட்டாங்க, அவங்களுக்கு பாகவதம் ஒன்று போதும், பாகவதம் படித்தா நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும். இது தெரியாதவங்களுக்கு யார் சொல்லுவா? நம்ம தான் போய் சொல்லணும். சொல்லி அவங்களுக்கெல்லாம் இந்த பாகவத்தை புரிய வச்சு பாகவத கதை சொல்லி அவங்களெல்லாம் நமக்கும் ஒரு சத்சங்கம் கிடைச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் பாகவதம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஜென்மம் அவங்களும் பாவம் போயிடும், நமக்கும் பெரிய புண்ணியம் கிடைக்கும். எப்படி? இது போல் பாவத்தில் ஈடுபட்டவங்களெலாம் கூப்பிட்டு பாகவதம் சொல்ல வச்சேன், அவங்களுடைய பாவமும் போவோம், அவங்களுக்கு சொன்ன புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும், பகவான் நம்ம மேலே கருணை காட்டுவான். ஒரு ஆத்மாவை கரையேற்றத்தை விட ஒரு ஆத்மாவுக்கு அபய பிரதானம் கொடுக்கறத தவிர தபசோ தானமோ யாகமோ கூட அந்தளவுக்கு பலன் கொடுத்துடாதான். ஒரு ஆத்மாவை கரையேற்றத்துக்கு நீ ஆன்மீகத்துக்கு கொண்டு வர பார்த்தீங்களா, பக்தியில் ஈடுபடுறீங்க பற்றியா ஒருத்தரை, அந்த புண்ணியத்துக்கு இணையாக எதுவுமே கிடையாதான். இது நான் சொல்ல, விதுரர் சொல்கிறாரு. மைத்திரத்தில் கேள்வி கேட்கும்போது சொல்கிறார். விதுரரே தர்மம் தெரிஞ்ச அவர் தர்மராஜா அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அப்போ சொல்கிறார், ஒரு ஜீவாத்மாவை இந்த பக்திக்கு கொண்டு அழிச்சுன்னு அவங்கள பக்தியில் ஈடுபடுத்துகிற செயல் பற்றி இந்த புண்ணியத்துக்கு தபஸோ யாகமோ தான தர்மங்களோ கூட இவ்வளோ புண்ணியம், அந்த தபஸனுடைய புண்ணியமோ யாகம் பண்ணுற புண்ணியமோ தான தர்மம் பண்ணுற புண்ணியம் கூட ஈடாகாதான். ஆமாம், ஒரு ஜீவனுக்கு அபயம் கொடுக்குற மாதிரி. அதனால் நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். நம்ம மட்டும் கரையாறுனா போதும்னு நினைக்கக்கூடாது. இது மாதிரி நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் விபச்சாரத்தில் ஈடுபடுறவங்க, ஆமாம், அவங்களாம் பார்க்கவே சில பேர் இருப்பாங்க, சில பிராமணம், அவங்களாம் போய் பேசி அன்பாக பேசி வாங்க பாகவத்து வாங்க அழைக்கணும். அழிச்சு கூப்பிட்டு நம்ம பாகவத்தை உட்கார வைக்கணும். வந்தால் வரட்டு, வராட்டி போட, அது அவங்க விருப்பம். வந்தால் உங்களுடைய பாவங்கள்லாம் விலகும், எல்லாமே தோஷங்களும் விலகும், நீங்கள் தயவுசெய்து கேளுங்க அப்படின்னு எல்லாரையும் அழைக்கணும். இது பேதம் பார்க்கவே கூடாது, ஜாதி மதம் பேதம் பார்க்கக்கூடாது. அப்படி பேதம் பார்க்கறது சனகாதி மொழியில் சொல்லியிருப்பாங்களா? இப்படிப்பட்டவங்களெல்லாம் பஞ்சமா பாதங்கள் பண்ணவங்கன்னா மதுபானம் பண்ண கீழ் நிலையில் இருக்கவங்களாம் சொல்லியிருப்பாங்களா? எல்லா நிலையிலையும் சண்டாளர்கள், கண்ட மாம்சங்களை சாப்பிட்றவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு இந்த பாகவத்தில் கலக்க வச்சோம்னா இந்த சப்தாக யத்னத்தினால் அவர்கள் பவித்திரம் அடைவார்கள். இதெல்லாம் ஏன் இந்த லிஸ்ட்டு போட்டு இந்த 4 ஸ்லோகம், 1 2 3 4 ஸ்லோகம், இந்த 4 ஸ்லோகத்தில் மகா பாவங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்குள்ளே க்ளீன் ஆகணும்னா இந்த பாகவத சப்தாகத்தில் கலந்துக்கணும், இல்லைன்னா நாம யஜ்ஞத்தில் கலந்துக்கணும், இல்லாட்டி சப்தாக யஜ்ஞத்தில் கலந்துக்கணும். இந்த யஜ்ஞங்களில் நாம சங்கீர்த்தன யஜ்ஞத்துலையாவது அகண்ட நாமைக்கிறாங்க கலந்துக்கணும், இல்லை பாகவத சப்தாக யஜ்ஞம்
இல்லைன்னா வேறு கதியே கிடையாது அவங்களுக்கெல்லாம். அதனால் இந்த பாகவதர்கள் கொஞ்சம் துணிஞ்சு இவர்களெல்லாம் தேடி போய் நம்ம அன்பாக சொல்லணும். இவங்களை வந்து அதிகாரம் பண்ணக்கூடாது. இது வரலன்னா உன் கதி அவள் தான் அப்படி இப்படிலாம் மிரட்டக்கூடாது. அன்பாக சொல்லணும். வந்து ஒரு நாளாவது கேளுப்பா, தயவாக கேட்கணும், தயவாக சொல்லி. ஏன்னா இப்போல்லாம் பாகவத மகிமை நிறைய பேர் புரியாது. அதை அன்பாக பொறுமையாக எடுத்து சொல்லணும். இந்த பாகவதத்தில் இவ்வளோ பலன்கள் கொடுக்கும்பா, இப்போ மனசில் சாந்தி கொடுக்கும்பா, அதனால் உன் பிரச்சனைகள்லாம் தீரும்பா, நீ வாப்பா பாகவதம் கேட்டுப்பார், கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு அன்பாக சொல்லி அவரெல்லாம் ஆயிஷ்னு வந்து இந்த பாகவத யஜ்ஞத்துலேயோ இல்லை நாம சங்கீர்த்தன யஜ்ஞத்துலேயோ கலந்துக்க செய்து அவருக்கு நம்ம கருணை காட்டினா பகவான் நம்மளை கருணை காட்டுவோம். அப்போது துக்க தாரித்ய தௌர்பாக்கியம் பாப பிரக்ஷாலனாயச்ச காம குரோத ஜெயார்த்தம் ஹீத் கலோ தர்மம் அயமீதா. கலியுகத்தில் வந்து இந்த தர்மம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மாணவ காமக்னி தத்தா குடிலாஸ்த காமினகா, காமன் அக்னியாக இருக்கப்பட்ட குடிலாஸ்த காமினகா, இதெல்லாம் தோஷம் போகணும்னா அதான் சொல்ல காம குரோத ஜெயார்த்தம் ஹீ தர்மம் அயமீதா. இந்த பாகவத தர்மம் தான் காமகுரோதத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி. நமக்குள்ளே இருக்க துக்கம் தரித்திர நிலை இதெல்லாம் பாபத்தினால் பாப பிரக்ஷாலன் ஆயிடுச்சு. இந்த பாவங்கள்லாம் போகணும்னா இந்த பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு இதே பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நம்ம துக்கம் போயிடும். பாகவதம் கேட்டால் நம்ம தரித்திர நிலையெல்லாம் போயிடும். ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பாவம். அந்த பாவத்தை எரிச்சி சாம்பலாக்கிடுமா. துக்க தாரித்ய தௌர்பாக்கியம், நம்ம துர்பாக்கிய நிலை எல்லாத்தையும் மாற்றத்துக்கு இந்த தௌர்பாக்கிய நிலை ஏன் வந்தது, துக்கம் ஏன் வந்து தரித்திரம் வந்ததுன்னா பாபத்தினால. அந்த பாபத்தை எரிச்சி சாம்பலாகிடும். துக்க தாரித்ய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலன் ஆயிடுச்சு. அந்த பாபம் எரிச்சி சாம்பலாச்சுன்னா அப்போ காமக்குரோதத்தை நீ சுலமாக ஜெயிச்சுடுவேன். காமக்குரோத ஜெயார்த்தம் ஹி தர்மம் அயம் ஈரிதா. காமக்குரோதத்தை ஜெயிக்கிறதுக்கு இதை விட சிறந்த தர்மம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இது வைஷ்ணவ மாயை விஷ்ணு மாயை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது பாகவத்தினால பகவானே சரணாக அடைஞ்சால் தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன வழின்னா பாகவதம் கேட்கறது தான், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது தான். சரி, ஓகே. அதனால் நாம் மட்டும் கரையேறணும் போதும்னு நினைக்கக்கூடாது. மற்றவங்களையும் இதில் ஈடுபடுத்தி சேமம் அடைய செய்தால் பகவான் நம்மளத்தில் சந்தோஷமடைவான். ஓகேவா? ராம ராம ராம். இது பிரச்சாரமாக நம்ம அதிகாரமாக நான் பிரச்சாரம் பண்ணுறேன், நான் பெரிய பிரச்சாரம் அப்படிலாம் கிடையாது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீடு யாருன்னா நம்மளை முகத்தை சொல்லிக்கின்னு போனால் கூட அவங்கள அன்பாக பேசி 2 வார்த்தை சொல்லி பாருங்கள். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம், சொல்லி நம்ம புரிய வச்சு இந்த பாகவத்தை கேட்க வைக்கலாம். இல்லை அதான் நம்ம வீட்டில் வைக்க முடியல பாகவதம்னா, பாகவதம் நடக்கிறதுக்காவது போகலாம். அங்கே போய் விழுந்துடணும், 7 நாள் விழுந்துடணும், அங்கேயே இருந்துடணும். அங்கேயே சாப்பாடு சாப்பிட்டு, அது சாத்விகமான உணவு, பரிசுத்தமான பகவத் பிரசாதம், அதுவுமே அங்கே சாப்பிட்டு சப்தாக யஜ்ஞத்தில் கலந்துட்டு ஜம்முன வாழ்க்கையை கழிச்சுட்டு வந்து பாருங்கள். இது பிராமணர்களுக்கு தெரியும் அது மகிமை, ஆனால் பாமரர்களுக்கு தெரியாது. அந்த பாமரர்களுக்கு நாம் தான் சொல்லி புரிய வைக்கணும், புரிய வச்சு அதில் கலந்துபடி செய்யணும். இப்போ பாகவத்துடைய முக்கியத்துவம் புரியுதுங்களா? இப்போ துந்துக்காரி கதையும் ஒரு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த துந்துக்காரியும் கரையேறணும். உடம்பே விட்டுட்டான், பிரேத சரீரமாக அலைஞ்சுன்னு இருக்கான். பசி எடுத்தால் சாப்பிட முடியாது, உடம்பு தான் சாப்பிட முடியும். தண்ணி தாகணுக்கும், ஆனால் தண்ணி குடிக்க முடியாது. என்ன கொடுமை பாருங்கள். தூக்கம் வரும், தூங்க முடியாது. அப்போ இந்த உடம்பு அப்படின்னா நான் சூட்சும சரீரத்தில் உடம்பு இல்லாமல் அலையிறான். பிரேத சரீரத்தோட பிரேத பாதையான ரொம்ப கடுமையாக கொடூரமான உபாதை அது. அந்த உபாதையை அனுபவிக்கிறான். பேச நினச்சா பேச முடியாது. ஆமாம், என்ன கொடுமை பாருங்கள். அப்புறமா தான் கோகர்ணனுடைய தீர்த்தத்தினால பேச ஆரம்பிச்சோடனே, நான் தான் உன் அண்ணா துந்துக்காரி, என்ன மகா பாவதங்களை பண்ணேன், நீ 100 கயாசத்தில் பெண்ணை போடால் நான் கரையேற மாட்டேன், எனக்கு வேறு ஏதாவது உபாயம் என்ன? வேறு உபாயம் என்னென்னா பாகவத சப்தாகம் தான். இந்த பாகவத சப்தத்தினால் அவனுக்கு நல்ல திவ்ய சரீரம் கிடைச்சி வைகுண்டத்துக்கே போய் சேர்ந்தான் அந்த துந்துக்காரி கரையேறினான் அப்படின்னு இந்த சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம். இது எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் சத்தியம், கலியுகத்தில் சத்தியம். அதான் கலோ புனந்திதே. இது கலியுகத்தில் நடந்த விஷயம் இந்த துந்துக்காரி கரையேறினது. அப்போ நம்ம கலியுகத்தில் தானே இருக்கிறோம். அப்போ கலிதோஷங்களால் பாதிக்கப்பட்டு தானே இந்த பாவங்கள்லாம் பண்ணுறோம். அந்த கலிதோஷம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சிம்ம சப்தமாகி இந்த பாகவத பாராயணம் அங்கே நடக்கணும். சிம்ம சப்தத்துக்காக அப்போது இந்த நரிவொலிகள் ஆகிய இந்த கலிதோஷம் நம்மளை விட்டு விலகி போயிடும். அவ்வளோ விசேஷம். சரி, இது இதை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. இவ்வளோ தோஷங்கள் மனுஷனிடத்தில் ஏதோ துந்துக்காரிக்கு தான் அந்த தோஷம் இருந்தது, நமக்கெல்லாம் இதில் நிறைய பேர்கள் நம்மளுக்குள்ளே நிறைய பேர்கள் இந்த தோஷங்கள் இருக்குது.
இந்த பாவங்கள்லாம் அதெல்லாம் விலகணும்னா இந்த சப்தாக யக்கியம் நாமசங்கீர்த்தன யக்கியம் அடிக்கடி நடக்கணும், அங்கங்கே செய்யணும். செய்கிறத்துல நம்ம போகணும், அதான் முக்கியம். சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீராமா சரணம் ஸ்ரீராம சரணம் ராம 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 ஸ்ரீ ராமநாத சங்கீர்த்தன் की जय, आंजनेय स्वामी की जय, साधु मलिक की जय, श्रीमद् भागवत भगवान की जय. ராம 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 ராம. இதெல்லாம் ரிலாக்ஸாக அனுபவிக்க வேண்டிய புஸ்தகம் பாகவதம். அருமையான விஷயங்கள்லாம் அப்படியே கொட்டி கிடக்குது பாகவதத்தில். அதை நம்ம அப்படியே லட்டாக அதை அனுபவித்தோம்னா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பார்த்தோம்னா பெரிய பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ரத்தனங்களாக இருக்குது பாகவத்தில் பார்த்தா. எவ்வளோ பெரிய மாற்றத்தை நமக்குள்ளே உண்டாக்குன்னு சொல்லியிருக்கு பாகவதம். பஞ்சமாக பாதங்கள்லாம் நம்ம விட்டு போயிடுமாமே அப்படின்னா அப்படிப்பட்ட பாகவத்தை விடலாமா? விடக்கூடாது. எங்கே பாகவதம் இன்றைக்கெல்லாம் பாகவதம் சுலபமாக நிறைய இடத்துல நடக்குது. அன்றைக்கெல்லாம் நாங்கள் அலைஞ்சோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாகவத்துக்கு அலைஞ்சேன். ஒவ்வொரு இடம் எங்கே பாகவதம் நடக்கும், எங்கே பாகவதம் தேடி ஓடினேன். இன்றைக்கி நினச்ச இடத்து நிறைய இடத்துல இன்றைக்கி பாகவதம் நடக்குது. சங்கீதம் நாம சங்கீதம் நடக்குது, ராதா கல்யாணம் நடக்குது. இதெல்லாம் புண்ணிய காரியங்கள், புண்ணிய விஷயங்களில் கலந்துக்கணும். அப்போ தான் நம்ம பாவங்கள்லாம் விலகும், நம்ம தோஷங்கள்லாம் விலகும். ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், இது மாதிரி பாகவத பாராயணங்கள், ராமாயண பாராயணம், ராமாயண நவாகம், சுந்தரகாண்ட பாராயணம், மகான்களை தரிசனம் பண்ணுறது, ஜோலோத்சவம், பகவானை கொண்டாடுறது, அகண்ட நாம சங்கீர்த்தனங்கள், அவங்கள் எவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் நடக்குது. அந்த இடத்துல போய் கலந்துட்டு நாம் இதெல்லாம் அனுபவிக்கணும். அப்போது நம்ம க்ஷேமம் அடையலாம். ஓகேவா? அதை விட பெஸ்ட்டுனா நம்ம கலந்துக்கிறத விட மற்றவங்களை கலந்துக்க செய்கிறது, அதுதான் ரொம்ப சிரேஷ்டம். அதிகமான புண்ணியம் அதுதான். அதுதான் இங்கே சொல்கிறார் மெயினாக. அதனால் இப்படிப்பட்டவங்களாம் கலந்துக்க செய்யுங்கள். நாரதர்கள் சொல்கிறாங்க, சனகாதி முனிவர்கள் இப்படிப்பட்டவங்களாம் கலந்துக்க சேர்ந்து சப்தாக கலந்துக்கனால இவங்களாம் பவித்திரம் அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கோகர்ணன் கடைப்பிடிச்சார், எல்லோரும் பவித்திரமாக்கினார், பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டான். இத்தனை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஸ்ரீராமநாத சங்கீர்த்தன் की जय, आंजनेय स्वामी की जय, साधु मलिक की जय, श्रीमद् भागवत भगवान की जय. राम 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 राम.